வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத நீர் நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஆமென். எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா. நதியாக வாரும் போதகரே, கண்கால் அளவு போகாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கண்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத நதியாக வாரும். மீண்டும் ஒரு முறையாக, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. போகும் இடமெல்லாம் ஆமென். பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்பு. கண்களை மூடி பாடுவோமா? அருமையா போதகரே, அருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, ஆமென். ஆமாண்டவரே, வற்றாத நீரூற்றாய் வாருமையா. ஹல்லேலூயா. வாருமையா. ஆமாண்டவரே, இந்த வேலையில நீங்க பாருங்கப்பா, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியா. மீண்டும் ஒரு முறையாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, உங்க பிரசன்னம், உங்க பிரசன்னம் ராஜா, இந்த இடம் முழுவதுமாக. ஓ ராஜா கரபா, ஆவியானவரே, வற்றாத ஜீவ வாரும். கோடி 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 மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசனம், கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீச
பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும், பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும். வாருமையா எல்லாம் எழுந்து நின்று பாடுவோம். அப்படியே ஒரு எழுந்து நின்று உன்னுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக மீண்டும் ஒரு முறையாக அருமையா வாங்க ராஜா. இந்த இடத்துல நீங்க வாங்க, இந்த உள்ளத்துல நீங்க வாங்க ராஜா. ராஜா மீண்டும் முறையாக உயர்த்தி பாடுவோமா? வற்றாத ஜீவ நதியாக, மீண்டும் ஒரு முறையாக வற்றாத ஜீவ வற்றி போனவர்களாக அல்ல, ஒரு ஜீவ ஆறு போல இந்த மேல பந்து ஓடட்டும் டேடி. வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ நதியாக வாருமையா, வாருமையா போதகரே, வாருமையா போதகரே. வற்றாத ஜீவ நதியாக எல்லாம் 2000 ஞானத்திலிருந்து உணர்ந்த வண்ணமாக ஆவியானவரை பிரசன்னம் உங்களுடைய ஆளுங்க ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே. வற்றாத ஜீவனாக மாறும் போதகரே, ஜீவ தண்ணீரே மாறும் ஆனவரே, ஆவியானவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி வாருமையா போதகரே. வாங்க டேடி, என் உள்ளத்துல வாங்க, இந்த வெள்ளைங்க சிந்தனைக்குள்ள வாங்க. இங்க இருந்து கொண்டே நம்ம சிந்தனைங்கன்னா ஆளுகை செய்து கொண்டிருக்கோம்னா பரிசுத்த ஆவியானவர் நம்ம சிந்தையை கண்ட்ரோல் பண்ணுவாராக, நம் சிந்தையை ஆளுகை செய்வாராக. ஓ நதியாக, நதியாக மீண்டுமாக வாருமையா. வாங்க டாடி, வாங்க டாடி. தாகம் உள்ளவன் மேல தண்ணீரை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே. ஒரு ராஷா கல ரபதல ரபா ஓஹல் மலராந்தல ரதர கல ரபோ நதியாக ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. எல்லாரும் தாகத்தோடு கேளுங்களேன். நாங்க வற்றி போக கூடாது ஆண்டவரை, நாங்க வற்றி போக கூடாது ஆண்டவரை. மீண்டுமாக வற்றாத அம்மாண்டவரை எங்களுக்குள்ள ஜீவன் பாய்ந்து ஓடட்டும். நதியாக கணங்கால அளவு அல்ல ஆண்டவர, கணங்கால அளவு அல்ல ஆண்டவர. நீச்சல் ஆழத்துக்கு எங்களை கொண்டு போங்க டாடி. இந்த நாள்ல நாங்கள் உங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர, எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே, மக்கு நன்றி அப்பா. அப்பா ஆவியானவரே, நீர் எங்களோடு இருக்கும்போது எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை ஆண்டவரே. நீர் எங்களோடு இருக்கும்போது அப்பா புது பலன சட்டைகளை போல நாங்கள் கழுகுகள் போல பறந்து கூட செய்கிறவரே, மக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாரும் எழுந்து நின்று நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். எல்லாம் நல்லா உற்சாகங்களை கரங்களை தட்டி இந்த நாளில் தேவனுடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் இறங்கும்படியாக ஆவியானவர்கள் நம்ம விட்டு கொடுக்கணும். அல்லேலூயா. ஏதோ அந்த கண்களை திறந்து வேடிக்கை பார்க்கறது அப்படிலாம் இல்லாதபடி இன்றைக்கு ஆண்டவரே எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க. எத்தனை பேர் ஒரு தாகமாக வந்திருக்கீங்க, இன்றைக்கு தேவன் என்னோடு பேச மாட்டாரா, என்னோடு இடைப்பட மாட்டாரான்ட்டு. அல்லேலூயா. அது எந்த நேரமாகவும் இருக்கலாம், ஆராதனை வேலையாக இருக்கலாம், ஒரு வேளை காணிக்க பாட்டாக இருக்கலாம்,
மெசேஜ் இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் வெறுமையாக போக மாட்டீங்க. பக்கத்தை பார்த்து சொல்லுங்கள், இன்றைக்கு நான் வெறுமையாக போக மாட்டேன். தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்துட்டு தான் நான் போவேன். அல்லேலூயா. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், முழுவதுமாக நம்ம சிந்தை எல்லாம் எதெல்லாம் யோசிக்கிறது எல்லாம் விட்டுருங்க. பல பல காரியங்கள் நம்ம இது முடிச்சுட்டு இது போய் பண்ணணும், அதை பண்ணணும் யோசனையில் இருக்கும். அதெல்லாம் அப்படியே ஓரம் கட்டிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு அரை மணி நேரம் என்ன பண்ண போறோம்னா தேவனை நல்லா துதித்து ஆராதிக்க போகிறோம். ஆராதிக்கலாமா? ஆராதிக்க 2 கரங்களை நான் கொண்டு வந்திருக்கேன். 2 கரங்களை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன்றவங்க மாத்திரம் 2 கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். எல்லாரும் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, யாரும் மிஸ் பண்ணல. அல்லேலூயா. அப்போ எதுக்கு கேட்டோன்னா நல்லா கரங்களை தட்டி உற்சாகமாக நம்ம பாடணும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம இருக்கிறது 5 பேர் தான். 5 பேர் இருந்தாலும் 1000 பேருக்கு நம்ம சம்மானம். சரிங்களா? ஓகேங்களா? நீர் என்னோடு இருக்கும்போது நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோமா? அல்லேலூயா. நல்லா கரங்களை தட்டி அல்லேலூயா. ஓ தேங்க் யூ ஜீசஸ். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு நல்லா அறிக்கையாக தோல்வி தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. நல்லா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. ஆமாண்டவரே, நாங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நல்லா கரெக்டா தட்டி ஆமென். ஹல்லேலூயா. சிறைச்சாலை கதவுகளும் துதியினால் உடைந்திடுமே, அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே, சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அபிஷேகம் அபிஷேகம் எனக்குள்ளே, ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது அல்மலராத்லரோ தோல்வி எனக்கில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. இல்லையே, நான் தோற்று போவதில்லை. தோல்வி எனக்கில்லையே, தோல்வி எனக்கு. ஒருவேளை ஒரு தோல்வியோடு இருக்கலாம், நான் ஜெயிக்க பிறந்தவன். ஒரு அறிக்கையாக தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
மரணமும் கூறுங்க அகாலமு ஜெயம் எங்கே மரணமும் கூறுங்கே ஆதாரமு ஜெயம் எங்கே எனக்கு ஜீவன் எனக்கு ஜீவன் சாவனுக்கு ஆதாயம் எத்தனை பேர் சொல்ல முடியும் ராஷாக்காராபா சாவனுக்கு ஆதாயமே ஹல்லேலூயா 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 இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே நீரோடு ரசகர மலர மலர ரசகர மலர நீரோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே நீரோடு இருக்கும்போது இறங்கிடுமே அக்கினாமாக அமர்ந்திடுமே வெறும் காற்றாக வீசிடுமே ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே எல்லாரும் அக்கினியாக இறங்கிடுமே அக்கினாமாக அமர்ந்திடுமே காற்றாக வீசிடுமே ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே அக்கினியாகி நல்ல நல்ல கண்களை கட்டி ராஷா காலாரா பாதாலாரா ஓ ராஷே கே ரே 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 ராஷாலாரா வீசிடுமே ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவரும் அதிகமாய் பொழிந்திடுமே நிரப்பிடுமே எல்லாரும் பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவரும் அதிகமாய் பொழிந்திடுமே ஆவியால் நிரப்பிடுமே பின்மாரியின் அபிஷேகம் ராஜா காலாரபா மாம்சமான யாவரும் அதிகமாய் பொழிந்திடுமே ஆவியால் நிரப்பிடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினியாய் ராஜா காலாபா நாரா அக்கினியாக இறங்குங்க டேடி அக்கினியாக இறங்குங்க வீசிடுமே ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே ஓ அக்கினியாய் நல்ல கரங்களை தட்டி ஓ அக்கினாவாக அமர்ந்திடுமே வெறும் காற்றாக வீசிடுமே ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே எலும்பு பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் பார்க்கிறேன் அதிகமாய் தந்திடுமே தீர்க்க தரிசனம் உரைத்திடுமே எலும்பு பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் பார்க்கிறேன் அதிகாரம் தந்திடுமே தீர்க்க தரிசனம் உரைத்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே ராபலாரா பாபாராதா ராசகாலாரா பாதாலாரா பாலாரா காற்றாக வீசிடுமே ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடு ராபலாரா தாரா ராபா ராசகாலாரா பாதாலாரா காற்றாக வீசிடுமே ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே சீனாய் மலை மேலே அக்கினியாய்
இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, வெறும் ஜீவ நதியாக பாய்ந்திடுமே, அக்னியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, வெறும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடும். பாடுவோம் தொடர்ந்து பாடுவோமா. ஓ அக்கினியா ராஷா காலா ராபா தாலா ராபா ராதா லாரா கலிபா லாரா லாரா தோ ராம மல்மாலா திதாலாரோ ரவரகலார மல்மலரா அக்கினியா இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, வெறும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியா இறங்கி. நல்ல கரங்களை தட்டி தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக ஓ ராஜா காலரப்பா காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே, எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேவையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உடைத்திடவே. ஆமாண்டவர நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கணும் ஆண்டவர. ராஜாக்காரா இதை நான் பார்க்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, வேறு காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே. பாலாரா தாலா ராபா ராஷா காலா ராதா ராபா ராரா காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே. இறங்குங்க டாடி, இறங்குங்க 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 இறங்குங்க, எல்லார் மேலேயும் இறங்குங்கப்பா, சிறு பிள்ளைகள் மேல இறங்குங்க, பெரியவர்கள் மேல இறங்குங்க டாடி, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, வேறு காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. மாரின் அபிஷேகம், மாரின் அபிஷேகம், மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியின் இறங்கிடுமே, மாரின் எல்லாரும் புது அபிஷேகத்தை பெற்றவர்களாக, புது வல்லமை பெற்றவர்களாக தேவனிடத்தில் கேளுங்கப்பா. அபிஷேகம் வேணும்ப்பா, அந்த வல்லமை எனக்கு வேணும், உலகத்தை ஜெயிக்கக்கூடிய அந்த வல்லமை எனக்கு வேண்டும். எல்லாரும் கேளுங்க. தாகம் உங்களோட மேல தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே. ஓ ராஜா காலாரா பாலா பாலா ராதா. எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே அந்த அபிஷேகம் எனக்குள்ள வேணும்பா. அப்பா அந்த அபிஷேகம் எனக்குள்ள வேணும். பிசாசுகளை திறக்கக்கூடிய வல்லமை எனக்கு வேணும். அப்பா அந்த அதிகாரத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. நாங்க ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கணும். ஓ ராஜா காலா ராதா லாரா பாலா ராதா லாரா. ஓ அரிமல ராந்தல ரபா நீக்கால ரபா லாலா ரபா. ஓ ரிமாலர தானா மல் மலரா, ரிமாலர மல் மலரா, ரிதரகரம மல் மலரு, ரிமமல் மானரதுரரா, ரிதரபனர மல் மலரா. எல்லாரும் ரிதரமல் மலரா. அபிஷேகத்தோடு அந்நிய பாஷை பேசக்கூடிய பிள்ளைகள் அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஓ ரபாரமிதானரா ரபலரதானரலரபரா ரிமரலமல் மலரா
கரங்களை தட்டி நல்லா உற்சாகமாக தேவனோடு இடைப்படுங்க. ஆவியானவர் விட்டு கொடுங்க. ஆவியான நம்ம மத்தியில வராதபடி இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால அந்நிய பாஷைகளை பேசக்கூடாதபடி அவர்களை பந்தப்படுத்தி வைத்திருக்கிற ராஜாக்காலா ராபாதாலா ஓ மல்மல ராத்ரே கேலே ரேதே ரேதேபா. ஆவியானவரே பிரசன்னம், தேவ பிரசன்னம் இறங்கட்டும்ப்பா. பிரசன்னம் இறங்கட்டும், பிரசன்னம் இறங்கட்டும், பிரசன்னம் இறங்கட்டும்ப்பா. ஓ ராஜாக்காலா பெந்தெகோஸ்தே நாளிலே செய்தது போல அதே அக்னி அபிஷேகம் இந்த இடம் முழுவதுமாக இங்க இருக்கிற ஒவ்வொரு வேலையும் ராஜாக்காலா ராபாதாலா ராபாதாரா அதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, வேறு காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடும். நல்லா நல்லா கரங்களை தட்டி அக்கினாவாக அமர்ந்திடுமே, வேறு காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே, ஊற்றிடுமே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ராஷா கலரபாத்துமே, உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லம் தாருமே, தேசத்தை உமக்கால் கலக்கிட ராஷா கரபா ஓ அல்மல ராத்திலே ரேக்கலே தலரபா அனல் கொண்டு உமக்கு ஆமாண்டவரே உமக்காக எழும்ப வல்லமை வல்லம் தாருமே, தேசத்தை உமக்கால் கலக்கிட அபிஷேகம். எல்லாரும் கேளுங்க. அந்த அபிஷேகம், அந்த அபிஷேகம், அந்த அபிஷேகம் ஏற்ற தேடி ஊட்டிடுமே ஊட்டிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே, உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு மாம்சமான யாவர் மேல் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே, மாம்சமான யாவர் மேல் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே, நீச்சலாடம் கொண்டு சென்று நீங்க செய்யுமே. ஆமாண்டவரே ஒரு நதியாக நீச்சலாடம் கொண்டு சென்று நீங்க செய்யுமே, நதியாய் பாய். எல்லாரும் கேளுங்க. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. எல்லாரும் கேளுங்க பாப்போம். ஊற்றுங்க டாடி, ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்க 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 ராஜி. ஒவ்வொருவர் மேலையும் ஊற்றுங்க, ஒவ்வொரு மேலையும் நீங்க நிரப்புங்கப்பா, ஒவ்வொரு மேலையும். அப்பா இங்க வந்திருக்கிற சிறு பிள்ளைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் ராஜா, எல்லாரும் யாரும் வெறுமையா அனுப்பாதீங்க, யாரையும் வெறுமையா அனுப்பாதீங்கப்பா, யாரும் வெறுமையா போகக்கூடாதாங்க. ராஜா காலா ராபா தாலா ராஜா தாலா ராபா நாகா தாலா வல்லமை வல்லம் தாருமே, தேசத்தை உமக்கால் கலக்கிட. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? கண்களை மூடி தேவனோடு இடைப்பட்டவர்களாக செய்தது போல அக்கினியும் நாவுகள் பொழிந்து. ஆமாண்டவரே அந்த பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல இன்றைக்கும் அந்த நாள் இருக்கிறபடினால அப்பா அதே அற்புதம் அதே காரியங்கள் நடப்பிக்கட்டும் ஆண்டவரே. செய்தது போல இன்று செய்ய வேண்டுமே, அப்போஸ்தலர் நாட்கள் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. ஊற்றிடுமே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே, உம் அக்கினியை இந்த நாளில் வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய்
அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காய் அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியை வந்திடுமே ஆமென் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியை வந்திடுமே அந்தகார சங்கதிகள் அறுத்திடவே அக்கினியை ஊற்றிடுமே அந்தகார சங்கதிகள் அறுத்திடவே அக்கினியை ஊற்றிடுமே ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காய் எழுப்பிட வல்லமை எல்லாரும் கேப்பமா இந்த வல்லமையை கொடுங்கப்பா அற்புதமான இடங்களை கொண்டு நடக்கணும் ஆண்டவரே ஓ ராஜா காலராபாதாலர் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காய் எழுப்பிட வல்லமை வல்லமாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி வல்லமை தாங்கிறது ராஜா காலராதா எல்லாரும் கேப்பமா வல்லமை வல்லமை சாருமே தேசத்தை உமக்காய் எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு அத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு நான் கை வச்சா வியாதி சுகமானும் நான் கை வச்சு ஜெபம் பண்ணும்போது வியாதிகள் மாறணும் நான் கை வச்சு ஜெபம் பண்ணும்போது மரித்தவர்கள் உயிரோடு எழுமணுன்றவங்க தாகம் இருக்கிறவங்க மாத்திர கரங்களை உயர்த்தி அப்பா என்ன பயன்படுத்துங்கப்பா வல்லமா தாங்க டாடி அப்போஸ்தலர் நாட்கள் நீங்க செய்தீங்களே ராஜா அதே போல ஆண்டவரே எங்களையும் எடுத்து பயன்படுத்துங்கப்பா அப்பா நீங்க மீன் பிடித்த பேதுரு முன்னால ஆண்டவரே அப்பா நீங்க பயன்படுத்த முடியும்னா எங்களையும் நீங்க பயன்படுத்த முடியும் அப்பா ராஜா கலரா வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆமாண்டவரே நாங்கள் அனல் கொண்டு இருக்கணும் ஆண்டவரே எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பி தாருமே எல்லாரும் தேசத்தை உமக்காய் கலக்கிட ஆமாண்டவரே அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட எல்லாரும் நீங்க மாத்திரம் பாட போறீங்க ஆமாண்டவரே தாங்க டாடி எத்தனை நாள் தான்ப்பா நாங்க மற்றவங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கணும் எங்களுக்கு எதனா வியாதினா எங்களுக்கு அதை ஜெபம் பண்ணுங்க எங்களுக்கு அதை ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்ன நாட்கள் போதும் ஆண்டவரே எங்களை பயன்படுத்துங்கப்பா நாங்க ஜெபிக்கணும் நாங்க ஜெபிக்கும் அற்புதம் நடக்கணும் வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காய் அற்புதங்கள் திரளாய் அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவி அப்பா அற்புதத்தின் ஆவி ஆண்டவரே திரளாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவி வந்திடும் ஆண்டவரே
அந்தகார சங்கிலிகள் அறுந்திடவே அக்கினி ஊற்றிடுமே. ஆமாம், ராஜால கரங்களை உயர்த்தி அந்தகார சங்கிலிகள் அறுந்திடவே அக்கினி ஊற்றிடுமே. ஊற்றிடுமே. ஊற்றுங்க டாடி, ஊற்றுங்கப்பா. தாகத்தோடு வந்திருக்கோம் ஆண்டவர, ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கோம் ஆண்டவர, எங்கள் மேலே ஊற்றுங்கப்பா. ஊற்றுங்க டாடி. ராஜா கரபா இந்த நாளில் வல்லமையோடு ஊற்றிடுமே. கேளுங்க கேளுங்க கேளுங்க, அந்த அபிஷேகம், அந்த அபிஷேகம் வரட்டும், அந்த அபிஷேகம் வரட்டும். இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. நிறைய பேர் இந்த ஸ்தானம் எனக்கு போதும், ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மன்னா சபைக்கு வரேன்னா வார்த்தையை கேட்டோமா போயிடலாம், இப்படி மாத்திரம் இருக்கிறீங்க. இப்படிப்பட்டவர்களை தேவன் உனக்கு அழைக்கல. இப்படி இருந்தா போதும்னு தேவன் உன்னை ரட்சிக்கல நடத்தல. எத்தனையோ பேர் இருக்காங்களே, படித்தவங்க இருக்காங்க, நம்மளை விட எத்தனையோ டேலண்ட்டுகள் இருக்கிறவங்களா இருக்காங்களே. ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் தானே தேடி வந்தார். நம்மளை ரட்சித்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு, நம்மளை ரட்சித்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. தேவனிடத்துல கேட்போமா, அப்பா என்னை ரட்சித்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு ஆண்டவர், என்னை கொண்டு நீங்க என்னப்பா செய்ய போறீங்க ஆண்டவரே, என்னை கொண்டு செய்யுங்கப்பா, என்னை பயன்படுத்துங்க அப்பா. நீங்க எத்தனையோ நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில செய்திருக்கீங்க, எண்ண முடியாத அற்புதங்கள், எத்தனையோ காரியங்கள் நாங்கள் செய்து அற்புதத்தை மாத்திரம் அதிசயத்தை மாத்திரம் பெற்றுக்கொண்டு நாங்கள் சும்மா இருந்துட்டோம் டாடி. இனி வரும் நாட்களில் அப்பா உமக்கென்று நாங்கள் பயன்படுவோம், உமக்கென்று நாங்கள் பயன்படுவோம் அப்பா. நாங்கள் பயன்படணும்னா ஆண்டவரை நாங்கள் இப்படி இருந்தால் எங்களால் ஒன்றும் முடியாது ஆண்டவர். அந்த அபிஷேகம், அந்த அபிஷேகம் ஆண்டவரை எங்களுக்குள்ள இருக்கட்டும். திக்கு நாவா இருந்த மோசேவை நீங்க பயன்படுத்த முடியும்னா எங்களை உங்களால பயன்படுத்த முடியும் அப்பா, எங்களை பயன்படுத்த முடியும். நாங்க இதுக்கோ நல்லா பேசுறோம், நீங்க நல்லா பேசுறீங்க பிரதர், நல்லா பாடுறீங்க, நல்லா தாழ்ந்து கர்த்தர் கொடுத்துருக்கிறார் சொல்றாங்க. ஆனா அதை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று நாம் என்ன செய்திருக்கோம் என்ற ஒரு கேள்விக்குறியோடு நம்ம இருக்கணும். கர்த்தர் நம்மளை பயன்படுத்தணும்னா நம்மளை முழுவதுமாய் அர்ப்பணிக்கணும். ஒரு முழு அர்ப்பணத்தோடு அப்பா நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா, 2 கரங்களை உயர்த்தி நான் முழுவதுமா அர்ப்பணிக்கிறேன். சில நேரங்கள் அதை வலிக்க தான் செய்யும், வேதனையா தான் இருக்கும். கர்த்தர் சில காரியத்தை காட்டுவார், இந்த நபரோடு நீ பேசாதம்மா, இந்த காரியத்தை பண்ணாத, இங்க போகாதன்னு சொல்லுவார். அது நம்மளுக்கு வேதனையா இருக்கும், வலியா இருக்கும். எப்படி இதை நம்மளால விட முடியும்னு நான் கர்த்தர் அதுக்கு இருப்ப அதை விட்டு நம்ம மாறும்போது கர்த்தர் நம்மளை பயன்படுத்த போதுமானவராக இருக்கிறார். அந்த முள்ளு என்னன்றது எனக்கு தெரியாது, உமக்கு தெரியும். எந்த காரியத்தை கர்த்தரை விட சொல்றாரு, எந்த காரியத்தை உங்களிடத்துல கர்த்தர் எடுத்து போட சொல்றாரு. அது ஒரு டிவியா இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட நபரா இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட பொருளா இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் தேவனுடைய சந்திரத்துல பலிபீடத்துல நம்ம அப்படியே அர்ப்பணிச்சிடலாம். அப்பா எனக்கு நீங்க தான்ப்பா முதலிடம், உம்மிடத்துல சேரக்கூடாதபடி, உம்மிடத்துல அன்பு சேர்க்காதபடி இருக்கிற அது எதுவாக இருந்தாலும், அது என் பிள்ளையாக இருந்தாலும் ஆண்டவரை அதை நான் உன் கருத்துல ஒப்பு கொடுக்குறேன். நீங்களை பயன்படுத்துங்க, நீங்களை பயன்படுத்துங்க டேடி.
எங்களை பின்பதாக வந்தவர்கள் எல்லாம் கர்த்தர் எத்தனையோ பயன்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. நாங்கள் இப்படியே இருக்கிறோம் அப்பா. ஏதோ நாட்கள் மாத்திர சபைக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கோம். அப்படி இல்லாதபடி ஊழிய வாஞ்சி உள்ளவர்களாக, மற்றவர்கள் அன்பை சொல்கிற பிள்ளைகளாக, ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. இந்த வேலையில நம்ம தன்னைத்தானே நிதானித்து அறியுமா? நம்மளுக்குள்ள என்ன குறைகள் குற்றங்கள் இருந்தாலும் தேவனிடத்தில் அப்படியே நம்ம அர்ப்பணிச்சிடலாம். ஆண்டவரை, இந்த காரியம் நம்ம கிட்டி சேரக்கூடாதபடி இதை பிரிக்குது. இந்த காரியம்தான் ஆண்டவரை நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா, அர்ப்பணிக்கிறேன், நான் முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன். ஒரு அர்ப்பணிப்போடு முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு நன்றி ஆண்டவரே, நன்றி. எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிட்டு கண்களை திறந்து யாரும் வேடிக்கை பார்க்காம தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு ஆராதனை இந்த வேலையில் நம்மள முழுவதுமாய் அர்ப்பணிக்கும்படியாக கரங்களை உயர்த்தி, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். கரங்களை உயர்த்தி, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. எல்லாரும் சொல்லுமா? தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமை, ஒரு மகிமையின் மேகம் ஆண்டவரே இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடட்டும். டேடி, இந்த இடத்தை மூடட்டும். மகிமையின் மேகம் மூடுதே, என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் நினைவுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பினாவியானவரே, ஞானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே,
ஆவியானோட பிரசன்னம் எங்களுக்குள்ள மூடட்டும் ஆண்டவரே. எங்க பேச்சில், எங்க நடத்தையில, எங்க சிந்தையில அப்பா எங்களை பார்க்கிறவரை உங்க பார்க்கட்டும்ப்பா. எங்களிடத்துல அந்த இயேசுவை பார்க்கட்டும், எங்க பேச்சில் அந்த இயேசுவை பார்க்கட்டும், எங்க நடத்தையில இந்த இயேசுவை பார்க்கட்டும் ஆண்டவரே. எங்களை மாற்றுங்கப்பா. எங்க பேச்சு மாறட்டும், எங்க சிந்தை மாறட்டும், எங்க நடம் மாறட்டும். உலகத்துக்கு ஒத்த வேஷை தரிக்காமல் இருக்க ஆண்டவரே, எங்களை நீங்க வேர் பிடித்தவர்களாய் நாங்கள் வாழ ஆண்டவரே இந்த நாள்ல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள்ல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி டேடி, உமக்கு நன்றி. எல்லாம் எழுந்து நின்று கர்த்தர் இந்த நாட்களில் நம்ம நன்றாக பயன்படுத்த போற நல்ல கிருபைக்கா நல்ல கரங்களை தட்டுவோமா? உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மட்டுமாக இந்த ஆராதனை மூலமாக எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோம். அதை நாங்கள் காத்துக்கொள்ள ஆண்டவரே நீங்களே கிருபை செய்து ஆண்டவரே மீதியான காரியத்தை பொறுப்பெடுத்துக் கொண்டு வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது.
அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம் என்ன வாழ்க்கை வாழணும்னா, கிறிஸ்து நமக்குள்ள இருந்தால் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டுமோ அதை நாம் வாழ்ந்தால் நம் வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா கிறிஸ்து நமக்குள்ள வாழணும்னா என்ன பண்றது? இப்போ மரியாளுக்குள்ள கிறிஸ்து வரணும். மரியாளுக்குள்ள கிறிஸ்து வந்தா உலகத்துல என்ன பண்ணுவாரு? இயேசு கிறிஸ்து பரப்பார். அப்பொழுது ஆவியானவர் மரியாள் மேல அசைவாடுகிறாரு. அப்ப ஆவியானவர் அசைவாடினாதான் நமக்குள்ள கிறிஸ்து என்னும் ஒருத்தர், கிறிஸ்து என்னும் தேவன், கிறிஸ்துவ குணாதிசயம் நமக்குள்ள என்ன பண்ணும்? பிறக்க முடியும். அல்லேலூயா. அப்போ முதல்ல நீங்க விரும்பணும், ஆவியானவரே எனக்குள்ள வாங்க, நான் இயேசு கிறிஸ்து மாதிரி வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன், இயேசு எனக்குள்ள கொண்டு விரும்புகிறேன், என்னுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்து வார்த்தையமா இருக்கணும், நான் பார்க்கிற பார்வை இயேசுமா இருக்கணும். நீங்க பிசாசுக்கு வரும்போது நீங்க இயேசு கிறிஸ்து மாதிரி மாறிட்டீங்க அப்படின்னா பிசாசுக்கு பார்த்து பயப்படும், பிரச்சனைகளை பார்த்து பயப்படும். அல்லேலூயா. போராட்டங்களுக்கு பயப்படும். உங்களுக்கு விரோதமா எழும்பி எல்லா சத்துரு உங்களை ஏமாத்த பாக்குறாங்களா? யாரும் அப்படி ஏமாத்த முடியாது. ஏனென்றால் கிறிஸ்து உங்களுக்குள்ள வாழ்றாரு. அல்லேலூயா. அப்போ கிறிஸ்து உங்களுக்குள்ள வாழ வேண்டும் என்றால் போயிட்டு கேபிள் கேட்கிறாரு, மரியாளே மரியாளே, என்னது கிறிஸ்து உனக்கு என்ன பண்ணது? உனக்குள்ள வரணும் அப்படின்ற போது நாங்க என்ன பண்றேன்? என் திருமணம் ஆகவில்லையே சொல்லு. இல்ல என்ன ஆகும்னா, ஆமென், கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் அசைவாடுவர், அப்பொழுது கிறிஸ்து உனக்குள்ள பிறக்கும் அப்படின்றார். அப்ப முதலாவதாக ஓகே வாங்க அப்படின்னு வரவேற்கணும். ஆவியானவரே வாங்க. அப்போ அவ்வளவு பெரிய தெய்வம் நம்மளை உண்டாக்குன அவர் தான், மரியாதைக்கும் ஆண்டவர் தான். அவள் அனுமதி இல்லாம கூட வரலாம்ல. என்ன சொல்றீங்க? அனுமதி இல்லாம வரலாம்ல. ஆனாலும் அவள் சித்தம் இல்லாமல் ஆவியான உள்ள வரல. அப்போ நாம விரும்பணும், ஆவியானவரே எனக்குள்ள கிறிஸ்து எண்ணத்தை கொடுங்க, கிறிஸ்து பார்ப்ப மாதிரி நான் பார்க்கணும் ஆண்டவரே, கிறிஸ்து அடுத்து நடக்கணும். இப்படி நீங்க கேட்கும் போதுதான் இயேசு இருக்கிறாரு. உங்களால் சில விஷயத்தை விட முடியாம இருக்கலாம், சில பாவம் விட முடியாம இருக்கலாம், சில கோபத்தை விட முடியாம இருக்கலாம், எரிச்சல் விட முடியாம இருக்கலாம். அது கரெக்டா நியாயம்னு சொல்லிட்டு இருக்கலாம், இது நியாயம்தான் சொல்லி இருக்கலாம். ஆனால் கூட கிறிஸ்து ஆண்டவரே எனக்கு தெரியலப்பா, எனக்குள்ள நீங்க வாங்க, நீங்க வாழுங்க, அப்பொழுது எனக்கு என்ன பண்ணும்? வாழ்க்கை சரியாகும். இதெல்லாம் போன வாரம் நம்ம என்ன பண்ணோம் பார்க்கிறோம். அப்படியே கலாத்தியர் 3:3 எடுத்துக்கொள்ளலாம். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்திலே முடிவு பெற போறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரோ? அல்லேலூயா. கேக்குறாங்க இங்க நீங்க ஆவியில் ஆரம்பம் பண்ண நீங்கள் மாம்சத்திலே முடிவு பெற போகிறீர்கள் என்று நீங்கள் இத்தனை புத்தியினரா? அப்போ ரட்சிக்கப்பட்டீங்க, நல்லதான். நீங்க வர 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 இன்னும் ஜெபத்தில் அதிகமாகணும், இன்னும் வேதவாசல் அதிகமாகணும். யோசிச்சு பாருங்க, நீ ரட்சிக்கப்பட்ட உடனே எவ்வளவு ஜெபம் பண்ணீங்க, எவ்வளவு ஆண்டு அன்பு செலுத்தினீங்க, எவ்வளவு பைபிள் படிச்சீங்க, இப்போது எப்படி இருக்கீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ ஆவியில ஆரம்பிச்சு நீங்க மாம்சல முடிக்காதீங்க, நீங்க ஆவியிலே முடிங்க. ஒருவேளை மாம்சல ஆரம்பிச்சிருக்கலாம், அந்த முடிவு எடுத்து ஆவியில இருக்கணும், மாம்சம் முடிச்சிடாதீங்க அப்படின்னு. அப்ப நான் வாழ்க்கை கிறிஸ்து நமக்கு உள்ள இருந்தாருன்னா நாம் நிச்சயமாகவே ஆவிக்குள்ளதான் என்ன பண்ண முடிப்போம். இதெல்லாம் போன வாரம் நம்ம பார்த்தோம். மீண்டுமா இந்த வாசனம் வந்துடலாம். நம்ம எபேசியர் 3:16 திரும்ப ஆரம்பிக்கலாம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வாசமா இருக்கவும். அப்படி இருந்தாருன்னா கிறிஸ்து உங்க இருதயத்துல வாசமா இருந்தார் அப்படி என்றால், அடுத்தது நீங்கள் அன்பிலே வேரூன்றி. எப்படி இருப்பீங்கன்னா அன்பிலே வேரூன்றி. அல்லேலூயா. உங்களுக்கு அன்பு இருக்கா? நம்மகிட்ட அன்பு இருக்கா? இருக்கு. நான் என்ன பண்ணி வச்சுக்கிறேன்? மறைச்சு வச்சுக்கிறேன், யாரும் காட்ட மாட்டேனே. ஒளிச்சு வச்சுக்கிறேன், யாருக்கும் வெளியேத்து காட்ட மாட்டேனே. இருக்குது, வெளியில காட்டலன்னா என்ன பிரயோஜனம்? நல்லையா. அப்போ அன்பு உள்ள இருக்குதுன்னா நீங்க என்ன வெளியே என்ன பண்ணும்? காட்டணும். அந்த அன்பு எப்படி ஒண்ணா கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்தால் ஓகே. அப்புறம் சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. அல்லேலூயா. ஆண்டவரை நாம் உணரணும்.
ஆண்டவரை முழுசுமா யாராலும் அறியவே முடியாது. அவர் பத்தி உணரணும். கடவுள் யாரு, எப்படிப்பட்டவர், அவர் அன்புள்ளவா இருக்கிறாரு. நானே என் பிள்ளையை நேசிக்கிறேனே, என் பிள்ளைக்கு ஏதோ பிரச்சனை நான் போய் ஓடி உதவி செய்யறேனே, என் பிள்ளைக்கு ஒரு மாதிரி ஜுரம் அப்படின்னா எனக்கு தாங்க மாட்டேங்குது, இல்ல அவளுக்கு ஏதாவது பிரச்சனை நான் என்னம்மான்னு கரிசனை என்னம்மா அப்படி கேட்கறேனே, அப்பொழுது நானே பிள்ளைக்கு இவ்வளவு கரிசனையா இருக்கும்போது என் கடவுள் என் மேல எவ்வளவு கரிசனையா இருப்பாரு, எவ்வளவு அன்பா இருப்பாரு, இரக்கமுள்ளவரா இருப்பாரு. எனக்கு ஏதாவது பிரச்சனை விட்டுருவாரா, என்னை காப்பாற்ற மாட்டார்ல, என்ன நிச்சயமா என்ன காப்பாத்துவாரு அப்படின்னு எண்ணம் நமக்கு என்ன பண்ணும் வேண்டும். நம்ம பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணுனா நம்ம சும்மா இருப்போமா? யோசிச்சு பாருங்க. உள்ள தூங்கணும் உடம்பு சொன்ன நம்ம என்ன பண்றோம், நைட்டு மூச்சு உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். அப்போ நம்முடைய மெய்ப்பெண் என்ன நம்மள அன்பு வைத்துக்கிறார். மோஸ்ட்லி கடவுள் மேல இருக்கிற தப்பான எண்ணங்கள்லாம் மாறி கடவுளை நேசிக்கிறாரு. அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, கடவுள் உங்களை நேசிக்கிறாரு. சொல்லுங்க, கடவுள் உங்களை நேசிக்கிறாரு, உங்களை நேசிக்கிறாரு. என்னை நேசிக்க யாருமே இல்ல, என் அன்பு செலுத்த யாருமே இல்ல, என்னை நேசிக்கிற எல்லாரும் ஏமாத்திடுறாங்க அப்படின்னு எடுக்கிறவங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. அது புதுசா வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. என்னை நேசிக்க யாருமே இல்லை, நேசிக்கலாம் என்ன பண்ண எனக்கு என்ன பண்றாங்க, தப்பு துரோகம் பண்ணிடுறாங்க, அன்பை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, ஏதோ வழியில என்ன பண்ணுது எனக்கு வந்து என்னுடைய அன்பை புரிஞ்சுக்காம எனக்கு என்ன பண்றாங்க, துரோகம் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. என்னை நேசிக்க யாருமே இல்லையா நினைக்கிறீங்க. நிச்சயமாகவே உங்க நேசிக்கு ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. யார் இருக்கிறது? இயேசு இருக்கிறார். யார் இருக்குதுமா? இயேசு நேசிக்கிற உன்னை. சரியா? கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். கடவுள் நம்ம எல்லாரும் என்ன பண்றாரு, நேசிக்கிறார். அல்லேலூயா. ஓகே, நேசிக்கிறாரு. அதுக்கப்புறம் அறிவு கட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற. அல்லேலூயா. நீ ஜெபம் பண்றீங்க, அதை காட்டிலும் அதிகமாய் செய்கிறவரா? அல்லேலூயா. நினைக்கிறீங்க, அதை காட்டிலும் அதிகமாய் செய்கிறவர். நீங்க வேண்டுவதற்கு நீ நினைப்பீங்க, ஆண்டவரே இந்த வீடு நல்லா இருக்கும் நினைப்பீங்க, தேவன் அதை விட பெரிய வீடு உங்களுக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கடன், இந்த பிரச்சனை போனா நினைக்கிறீங்க, இந்த கடன் மறைஞ்சு நீங்க அநேகருக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு தேவன் மாற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவரே இந்த ஆபரேஷன்ல இந்த வியாதி சரியாகும் நினைப்பீங்க, ஆண்டவர் ஆபரேஷனே இல்லாதபடிக்கு வியாதியை மாத்த வல்லமுள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நினைப்பதை காட்டிலும் நீங்க வேண்டிக் கொள்வதை காட்டிலும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர் ஆகிய அவருக்கு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தலைமுறைக்கும் சதா காலம் மகிமை உண்டாவதாக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தேவன் நம் வாழ்க்கையை மாற்றுகிறார். அல்லேலூயா. அது உணரணும். தேவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், தேவன் ஆசீர்வதிக்கிறார். நான் நினைச்சதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமா தேவன் என்ன பண்றாரு, என்ன ஆசீர்வதிக்கிறாரு. அல்லேலூயா. எப்பொழுதுனா நீங்க வேண்டணும். ஆமென். வேணும் அதிகமா செய்வார். வேண்டணும், தேவன் நோக்கி பார்க்கணும், தேவனை நினைக்கணும், தேவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்படி பண்ணும்போது தேவன் நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறாரு. அல்லேலூயா. ஓகே, இதுக்கு மூல காரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4:22 எடுத்துட்டோம். அதை 4:22 அந்தபடி முந்தின நடிக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். பொய்யை களைஞ்சு ஒருவருக்கு உண்மையை பேசுங்க. பேசிட்டு நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அந்த கோபத்துல பாவம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். அல்லேலூயா.
கோவப்படலாம்னா அது உங்களுக்கு அது கோவமே வராது அப்படி சொல்ல முடியாது. கோபம் செய்தாலும் என்ன செய்யக்கூடாதீங்க, பாவம் செய்யாதீங்க. நீங்க கோவப்பட்டா கூட அன்னை சாயங்காலம் ஆகுறதுக்குள்ள அது அது இரவுக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க, சூரியன் அஸ்தமாவதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, உங்கள் எரிச்சல் தனியே கடவுது. எரிச்சல் தனியே கடவுது. நீங்க கோவப்பட்டீங்க, ஏதோ கோவப்பட்டீங்க, அந்த சாயங்காலத்துக்குள்ளாவே உங்களுடைய கோவம் என்ன பண்ணும், தணிஞ்சிடணும். இல்லைன்னா அது பாவமா மாறுதான். அப்போ நீங்க கோபம் பண்ணாலும் பாவமா நம்ம செய்யாதீங்க. அப்போ நீங்க மன்னிக்கிறவங்களா இருங்க. டக்குனு பண்ணிட்டீங்க, ஓகே நம்ம மன்னிச்சிடும், ஒப்புருவாயிரும் அப்படின்னு. ஏனென்றால் இரவு தூங்குற எல்லாருமே கால் எழுந்திருப்பும் தெரியாது. ஒருவேளை தேவ வருகை வச்சு என்ன பண்ணுவீங்க, அப்போ இந்த கசப்போடு, இந்த வைராக்கியத்தோடு, இந்த மன்னியாமையோடு நீங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அல்லேலூயா. அதனால இரவுக்குள்ளாக எல்லாரையும் மன்னிச்சிடுங்க அப்படின்றார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 32 22 படிச்சிட்டீங்களா? ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, ஒருவருக்கொருவர் தயவாவும் உருக்கமாகவும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னிக்கிறது போல. நீங்க எப்படி மன்னிக்கணும்னா, கிறிஸ்துவ மன்னிச்சுக்கிறாரா, மன்னிச்சுக்கிறா கேளு, பக்கத்து கேளுங்க. கிறிஸ்துவ மன்னிச்சுக்கிறா கேளுங்க, மன்னிச்சுக்கிறாரா? நான் தான் உன்னையும் மன்னிச்சிடுறேன், என்னையும் மன்னிச்சிருங்க. அல்லேலூயா. இப்படி பக்கத்துல கேளுங்க. சிஸ்டர் கேளுங்க, சிஸ்டர் கேளுங்க, பக்கத்துல கேளுங்க. கிறிஸ்துவ மன்னிச்சாரா? உன்னை மன்னிச்சிட்டேன் இல்ல, உன்னை மன்னிச்சிட்டேன் போ, நான் மன்னிச்சிட்டேன். ஏன்னா கிறிஸ்து என்ன மன்னிச்சுக்கிறாரு, பாவத்துல என்ன தேவன் மன்னித்துக்கிறாரு. அதனால நான் என்ன பண்ண போறேன், உன்னுடைய பாவத்தை, உன்னுடைய எல்லாத்தையும் என்ன பண்ணானு மன்னிக்கிறேன். ஹல்லேலூயா. ஓகே, இந்த ஆவியானவர் எப்படி வந்தார், இந்த ஆவியானவர் என்ன செய்கிறார், இவர் வரும்போது இதெல்லாம் நம்ம நடக்கணும்னா ஆவியானவர் ரொம்ப அவசியம். இதெல்லாம் வாழ்க்கை நடக்க வேண்டும் என்றால் ஆவியானவர் ரொம்ப அவசியம். இந்த ஆவியானவர் எப்ப வந்தார் அப்படின்னு பார்க்கலாம். அப்பொழுது அப்போஸ்தலர் 1:4 பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 1:4 அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமலும் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். அப்பொழுது கூடி வந்தவர்களை அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது நீங்க பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலனடைந்து, அல்லேலூயா, என்ன ஆவீங்க, பலனடைந்து. யார் வரும்போது? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது நீங்க பலனடைந்து. வாழ்க்கையில பலன் இல்லாம இருக்கலாம், வாழ்க்கையில சோர்வு உள்ளவரா இருக்கலாம், வாழ்க்கையில அது எப்படி வாழணும் தெரியாம இருக்கலாம், வாழ்க்கையில எப்படி ஒரு விஷயம் செய்ய முடியாம இருக்கலாம். நிச்சயமாக ஆவியானவர் வரும்போது உங்களுக்கு பலனை கொடுக்கிறாராம். அது 32 அப்படியே பாத்தீங்கன்னா, அப்படியே அதுலயே 14 அதுல இல்ல, அதுல 1:14 எடுங்க. அப்படியே அங்கே 14, இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஆமென். ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தாங்க. ஆவியானவர் வரும்போது உங்களுக்கு பலப்படுத்துகிறாரா. நீங்க வாழ்க்கையில சோர்ந்து போய் ஒண்ணுமில்லாம வாழ்க்கையில கஷ்டப்பட்டுக்கிட்டு என்ன செய்யணும் தெரியாம பலவீனமான சமயத்துல நீங்க என்ன செய்ய முடியும் தெரியாத சூழ்நிலையில நீங்க ஆவியானவர் சார்ந்து இருக்கும் போது அந்த ஆவியானவர் உங்களுக்கு பலத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. உங்க பலம் எங்க வருது? ஆவியானவர் இருந்து வருது. ஆமென். உள்ளான மனிதனை வல்லமே பலப்படுத்த ஆவியானவர். நீங்க வெளியில நல்லா சில பண்ணலாம், நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கலாம் சரீரத்துல, ஆனா உள்ளான மனிதன் நீங்க பலப்படுத்த வேண்டும் என்றால் ஆவியானவரே அவசியம். ஆமென். எப்படி ஆவியானவர் கேட்குதுன்னா, நீ ஜெபத்துல இங்க மரியாள் கூட யாரு, இயேசுவோட மரியாள் கூட ஆவியானவருக்காக வெயிட் பண்றாங்க. ஹல்லேலூயா.
அப்ப நாமும் ஆவியானவருக்கு வெயிட் பண்ணி தாகத்தோடு கேட்டோம் என்றால் நிச்சயமாகவே ஆவியானவர் நம்ம மேல் இறங்கி வருவாரு. ஆமென். அவர் நல்ல தேற்றவாளன், நம் உதவி செய்கிறவர், நம் பலப்படுத்துகிறவர், பிரச்சனை இருந்து விடுவிக்கிறவர், நமக்கு சகாயம் செய்கிறவர், நமக்கு சூழ்நிலை மோசமா இருக்க சமயத்துல என்ன செய்யும் தெரியாத சமயத்துல தேவனே ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது ஆவியானவர் இறங்கி வந்து உங்களுக்கு உதவி செய்கிறவர். அதான் ஆண்டு சொல்லும் போது நான் இப்ப போகிறேன், நான் போக நல்லது, இந்த ஒரு நல்ல தேற்றவாளன் உங்க அனுப்புறேன், அவன் வரும்போது சகல சத்தியத்திலும் அல்லேலூயா உங்களை நடத்துவாரு. ஆமென். அவர் நடத்துகிறவர், நம் உதவி செய்கிறவர், நம்மோடு இருக்கிறவர். அல்லேலூயா. நம் படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் பார்க்கிறவர். ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா அந்த ஆவியானவரை எழுப்பு கூப்பிடாம இருக்கிறோம். நீங்க எழுப்பு கூப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக அவர் வந்து உங்க கஷ்டத்துல சமயத்துல, சோதனை சமயத்துல, ப்ராப்ளமான சமயத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஆமென். அல்லேலூயா. அப்ப ஆவியான உலகத்துல எதுக்குன்னா நம்முடைய தேற்றவாளன் சத்தியத்தை நடக்கிறதுக்காகவும் பலப்படுத்துவதற்காகவும் நம்ம வாழ்க்கையில சோர்ந்து போகிற சமயத்துல வாழ்க்கையை மேலோங்க செய்வதற்காகவும் எல்லாத்தையும் சரிதான். உங்களுக்கு பணக்குறைவு இருக்கா, ஆவியான சார்ந்து கொள்ளுங்க. ஆவியானவரே இவ்வளவு மோசமா இருக்கு, எப்படி செய்யணும் தெரியல, என் வாழ்க்கை உயர்த்துங்கன்னு சொல்லும் போது உயர்த்துவார். உங்களுக்கு பயமா இருக்கு, ஆண்டவரே எனக்கு பயமா இருக்கு ஆண்டவரே, இது வாழ்க்கை இப்படி எப்படி சந்திக்கணும்னு தரல, இந்த மனுஷன் எப்படி பேச தரல, நான் இவ்வளோ கடனை வாங்கியிருக்கேன், இவ்வளோ பிரச்சனை மாட்டிருக்கிறேன், எப்படி பேசுறா வெளியே தரல ஆண்டவரே கேட்கும் போது ஆவியானவர் எப்படி பேச வேண்டும் என்று ஞானத்தை உங்க வகையில கொடுப்பார். அல்லேலூயா. சமயத்தை எப்படி பேச வேண்டும் என்று சமோஜனமுத்தியா பேச வேண்டும் என்று உங்களை என்ன பண்ண உங்களுக்கு அவர் ஞானத்தை கொடுப்பார். அப்படி ஒரு வேலை என்ன பண்ணணும், ஒருத்தங்க என்ன பண்ண ஒரு ஊர் கிராமத்துல ஞான சடப்பத்துக்கு என்ன பண்ணாங்க, பாஸ்டர் என்ன கேட்டாங்க, இவரு அங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணல, ரட்சிக்க படல. இந்த அம்மாக்கு ஞான செடுக்க ரொம்ப ஆசை. பாஸ்டர் சொல்றாரு ஞானம் எடுக்கலன்னா நரகத்தான் போவேன், உடனே ஞானசம் எடுத்துரு, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னா இவர் என்ன பண்ணாங்க, பரவாயில்ல விடு சொல்லிட்டு ஞானசம் எடுத்த சொல்லிட்டு ஞானசனம் பேர் கொடுத்து அப்ப ஞானசனம் சர்ச்சை முடிஞ்சோடனே ஞானசனம். ஞானசம் வரைக்கும் தைரியம் வந்துறாங்க அவங்க அம்மா. ஞானசம் எடுத்த பிறகு என்ன இருது, பயம் வந்துச்சு. ஏன், கூட இருக்கவங்க எல்லாம் சொந்தக்காரங்க, கண்டிப்பா என்னங்க செய்தி அங்க வீட்டுக்கு சொல்ல, சர்ச்சுக்கு போறது மாதிரி இருக்கணும், நீ அங்க போய் அதை எடுக்கிற இது எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உன்னை வெட்டிடுவேன், கத்தி வச்சு சொல்லி ஒரு கத்தி வச்சுக்க இப்ப வீட்லயே அந்த மனுஷன் வட்டி. எப்படி தெரிஞ்சு போச்சு. இப்போ அவங்களுக்கு போறதுக்கு பயம், வீட்டுக்கு போறதுக்கு என்ன பேசுறாரு, எப்படியும் வெட்டு உறுதி, எப்படி சர்ச்சுக்கு போறதுக்கே ஏற்கனவே கால் ஒடிச்சு கை ஒடிச்சு அடிச்சுதான் அனுப்புவான் மனுஷன். இப்ப ஞானசம் எடுத்து மொத்தமா மாறிட்டானா நிச்சயமா என்ன பண்ணுவோம், நம்மள சாகடிச்சிருவோம் அப்படின்னு ஒரு பயத்தோடயே போகும்போது ஆவியானவரே நீ ஹெல்ப் பண்ணுங்கப்பா, எப்படி பேச தரல, எப்படியா சாந்தமாய் பேச உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு நல்லா ஜெபம் பண்ணு. அம்மா போகும்போது சொன்ன மாதிரியே வாசல்ல வந்து அந்த கத்தி எடுத்து தீட்டு நிற்கிறாரு. எதுக்கு, இவ்வளவு வெட்டுறதுக்கு. நீ வீட்டுக்கு வருவ, ஒரு காலை வெட்டி போடுறேன், உன்னை எவ்வளவு சொல்லிட்டு என்ன அங்க போய் என்ன பண்ண, கிறிஸ்துவ மாறிட்டே நீ சொல்லிட்டு கத்திய மண் தீட்டு. இவருக்கு பயம், அந்த அங்க பார்க்கணும், ஐயோ கத்தியோ தீட்டு என்ன பண்ண தரலையே சொல்லிட்டு எப்படியோ பொறி பக்கத்து வந்து அங்க நில்றி, உன்னை வெட்ட விட மாட்டேன் அப்படின்னு கத்தி போகிறான். ஐயா மன்னிச்சிருக்கீங்க, என்ன மன்னிப்பு கேட்கிற, இல்ல ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டேன், ஞானசம் எடுத்துட்டேன், இனி ஜென்மத்து ஞானசம் எடுக்கவே மாட்டேன், இது ஒரே தடவை மட்டும் ஞானசம் எடுத்த மன்னிச்சிரு அப்படி சொல்லு. ஐயா ஒரே தடவை தான் உனக்கு ஞானஸ்தானம், இனி எடுக்க மாட்டேன்ல, எடுக்கவே மாட்டேன். ஏன், ஞானஸ்தானம் ஒரு வாட்டி தான், அப்படி அவ்வளவு பயம் இருக்கட்டும் சொல்லிட்டு இந்த இடத்துல வேற பேசியிருந்தேன்னா, ஓ கத்திரிக்கான சாட்சியா இருப்பையா, கத்திரிக்கான பண்ணுவேன், நான் ஞானசம் எடுப்பையா, கத்திரிக்கான பண்ணுவேன், சத்தாலும் பரவாயில்லன்னு சொன்னாச்சிங்க படா விட்டு போயிருப்பான். என்ன அவ்வளவு திமிர அவனுக்கு. இல்லையா மன்னிச்சிருங்க, இந்த ஒரு வாட்டி எடுத்துட்டேன், இனியும் வானால எடுக்கவே மாட்டேன் சொல்லப்படிலாம் கேட்டு வாடன்னு சொல்லும் போது அசுவன் எழுதுமாச்சு, மனசு குளிர்ந்துச்சு. ஓகே நம்ம பொன்னாட்டி பேச்சை கேட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டான், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வீடு உள்ள அமைச்சிட்டான். அப்போ அதே மாதிரி எப்படி ஞானம் வந்ததுன்னா, இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில வரும்போது நீங்க எப்படி பேசுறீங்க, அல்லேலூயா, எடுத்த உடனே கட்டா அப்படிதான் பேசுறீங்களா, இல்ல அன்பா பேசுறீங்களா? அல்லேலூயா. தேவன் அன்பா இருக்கும்போது தேவன் அங்க இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் எப்படி பேச வேண்டும் என்று நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளலாம்,
இயேசு கிறிஸ்து ஆவியானவர் வரும்போது என்னெல்லாம் வாழ்க்கையில மாறுச்சு அப்படின்னு பார்க்கலாம். நீங்க ஆவியானவர் அடுத்து எடுத்து பார்க்கலாமா? 2வது அதிகாரத்துல எப்போ ஆவியானவர் வருகிறார் பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 2:1 சில காரியங்களை பார்க்கலாம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். ஆமென், ஹல்லேலூயா. வெவ்வேறு பாஷையில பண்ணாங்க பேச. இங்கதான் ஆவியான முதல்ல என்ன பண்ண வருகிறார். வந்த பிறகு உங்களுக்கு ஒரு தைரியம் வந்துடுது. தைரியம் வந்த பிறகு 14 பாத்தீங்கன்னா அதுலயே, அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இங்க இவர் ரொம்ப தெரியும் உங்களுக்கு. இங்க ஆவியானவர் வல்லமையா இறங்கி வருகிறாரு. எல்லாரும் இருக்கு 120 பேருமே இறங்கி வருகிறாரு. இவங்க ஏற்கனவே பயந்துதான் இருக்கிறாங்க. ஆனா ஆவியானவர் வரும்போது ஒரு தைரியம் பிறக்குது, ஒரு பலன் பிறக்குது. இவர் பேதுரு சொல்லிருக்கிறேன், ஏற்கனவே பாத்தீங்கன்னா மறுதலிச்சவர். யாருக்கு முன்னாடி மறுதலிச்சவர்? இயேசு கிறிஸ்துவை தன் வேலை செய்யறவங்கிட்ட மறுதலிச்சு, என்ன இவ யாரும் தெரியாது சொல்லி சத்தியம் பண்ணாரு. இப்படி பலம் இல்லாத இருந்த அந்த பேதுருவையும் யோவான் யாக்கோபு எடுத்து தேவன் வல்லமையாய் பலப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுருக்கு நார்மலா ஏற்கனவே தைரியசா இருந்தா கூட இங்க ஆண்டவரை அந்த எல்லாரும் விசாரிக்கும் போது அந்த வெளியே இருந்து சொல்ற, இல்ல இவர் யாரும் தெரியாது, இயேசு யாரும் தெரியாது, வேலைக்கார முன்னாடி மறுதலிச்ச அதே பேதுரு இப்போது பரிசுத்தாவியானவர் பெற்ற பிறகு 3வது அதிகாரத்துல பரிசுத்தாவி பெற்ற பிறகு எல்லாரும் இவர் நின்று எல்லாரும் முன்பாக ஆமா அப்படின்னு என்ன பண்றாங்க, தைரியம் என்ன பண்ற பேசுறார். அது மாத்திரமல்ல 4:8 பாத்தீங்கன்னா, அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாயிருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதனாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறியப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்க எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுள். ஆமென், ஹல்லேலூயா. முக்கியமான பாருங்க, ஏற்கனவே இந்த பேதுரு வேலைக்காரருக்கு முன்னாடி இயேசுவை மறுதலித்தவர். ஆமென். இவன் தெரியாது, 3 வேளை மறுதலிச்சாரு. இவன் தெரியாதுன்னு சொல்லி சத்தியம் பண்ணாரு. இயேசுவை சபிக்கவும் திட்டவும் தொடங்கினார். யாரு? பேதுரு. இவர் பலவீனமான பார்த்தோம், ஐயோ நம்ம என்ன ஆயிடுமா அப்படின்னு. இப்பொழுது பரிசுத்தாவி வரும்போது, ஆவியானவர் வரும்போது ஒரு தைரியம் பிறக்குது, ஒரு பலன் பிறக்குது. சொல்றாருல, நீங்க எருசலேம் இருங்க, எருசலேம் ஆவி வரும்போது நீங்க பலன் அடைவீங்க. அப்ப பலனுக்குள்ள என்ன இருக்குது? ஒரு தைரியம் இருக்குது. அல்லேலூயா. ஆவியானவர் பலன் வந்ததுன்னா ஒரு தைரியம் பிறக்கும். இங்க தைரியமா என்ன சொல்றாரு, யார் முன்னாடி மறுதலிச்சாங்க? சாதாரணமான ஒரு வேலைக்காரி முன்பாக, சாதாரண ஒரு வேலைக்காரி முன்னாடி மறுதலிச்சார். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை எங்க சொல்றாரு கேட்டீங்கன்னா, யார் பார்த்து இருக்கிறது? 8வதுல பேதுரு பரிசுத்தாவியில் நிறைந்து அவரை நோக்கி, ஜனங்களே, அல்ல ஜனங்கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் அதிகாரிகளே, எல்லாம் பெரிய பெரிய அதிகாரிகள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய எம்எல்ஏ எம்பி, அப்ப பெரிய மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. இப்படி அதிகாரிகளே, இஸ்ரவேல் மூப்பர்கள், எல்லாம் வயசானவங்க, எல்லாம் அனுபவசாலிங்க, எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்க, எல்லா முன்னாடி இவன் எப்படி சுகமாகனா, இயேசு கிறிஸ்து தான் இவனை, நீங்கள் உங்களால் நீங்க சிலு அரைஞ்சி பாத்தீங்கன்னா, அந்த இயேசு கிறிஸ்து தான் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமா இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலேயே இவன் முன்பாக சொஸ்தமா நிற்கிறான். அல்லேலூயா. யோசிச்சு பார்த்து, சாதாரண ஒரு வேலைக்காரி முன்னாடி பயந்த ஒரு பேதுரு அதிகாரி முன்பாக, மூப்பருக்கு முன்பாக,
ஜன கூட்டத்துக்கு முன்ன சொல்றான், நீங்கள் சிலுவையிலே அறைஞ்ச இயேசு கிறிஸ்து தான் இவனுக்கு சுகத்தை கொடுத்தார் சொல்லணும்னா ஒரு விசேஷ தைரியம் என்ன பண்ண அவனுக்கு வேணும். அல்லேலூயா. இல்ல சாதாரணமா சொல்ல முடியாது. எல்லா பெரிய ஆட்கள் இவனை இப்படி சொன்னா கண்டுபிடிச்சு ஜெயிலையோ இல்ல இவனை சிலுவை அரைஞ்சிருவாங்க. ஆனாலும் தைரியம் வருது எப்படின்னா ஆவியான வரும்போது. அல்லேலூயா. ஆவியான உங்களுக்கு வரும்போது ஒரு தைரியம் பிறக்கும், ஒரு பலன் பிறக்கும். அந்த பலன் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குது. அப்ப உங்க வாழ்க்கையில நீங்க பலவீனமான சமயத்துல என்ன செய்வேன்னு தெரியாத சமயத்துல நீங்க ரொம்ப நேரம் ஆவியானோடு இணைஞ்சு ஆவியானோடு ஜெபம் பண்ணீங்கன்னா நிச்சயமாகவே உங்களுக்கு உள்ள தைரியம் பிறக்கும். அந்த தைரியம் உங்க பிரச்சனைய எதிர்க்கிறவங்களை போராடி ஜெயிப்பது உங்களுக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. அப்ப பிரச்சனை சமயத்துல எங்கதான் போனோம்? ஆவியானோடு சார்ந்து இருக்கணும். அல்லேலூயா. ரெண்டாவது அந்த என்ன செய்யற பார்க்கலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா பல தைரியத்தை கொடுக்கிறவர். அடுத்தது அப்போஸ்தலர் 5 அதிகாரம் 1-9 பார்க்கலாமா? அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? இருதயத்துல இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷன் அல்ல தேவனிடத்திலே பொய் சொன்னாய் என்றார். இப்போ ஆவியானவர் உள்ள பிரசனம் முழுசும் யாருன்னு இருக்குது? பேதுரு உள்ள இருக்கிறார். ஆவியான பிரசனத்தை நிரம்பி வழிகிறாரு. நிரம்பி வழியும் போது இப்போ அவர் பொய் சொல்லும் போது கரெக்டா என்ன பண்ணது கண்டுபிடிச்சாரு. நீ பொய் சொல்ற, இதயத்தை இப்ப இது விக்கல பார்க்கல, ஆனாலும் உள்ள ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்பாட்டை கொடுக்கிறாரு. அல்லேலூயா. வெளிப்பாட்டை கொடுக்கிறாரு. 9வது நேரம் பார்த்தீங்கன்னா பேதுரு நோக்கி கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒரு மனப்பட்டது என்கிட்ட போய் சொல்லல. கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு நம்ம ஒரு ஊழியக்காரர்கிட்ட பேசும்போது அவனுக்குள்ள ஆவியானவர் இருக்காரு. அந்த ஆவியான விரோதமாக நீங்க என்ன பண்றீங்க? பொய் சொல்றீங்க. உங்களுக்கே பயம் எல்லாம் போயிடுச்சு. கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷன் அடக்கம் பண்ணினவருடைய கால்கள் வாசற்படி வந்திருக்கிறது, உன்னையும் அங்கே கொண்டு போய் என்ன பண்ண கொண்டு போவார் என்றார்கள். அப்போ ஆவியானவர் உங்களுக்கு வரும்போது ஒரு வெளிப்பாடு கிடைக்கும். உங்களை யார் ஏமாத்துறான்? உங்களுக்கு யார் உண்மையானவங்க? யாரு இவன்? ஏமாத்துவானா? இல்ல உன் நஷ்டத்தை கொடுப்பானா? இவன் பொய் சொல்றானா? உண்மையாவே நேசிக்கிறானா? உண்மையாவே ஏதோ தான். இப்படி ஆவியான இணையும் போது இவன் யாரு எப்படிப்பட்டவன்ற அறிவு உங்களுக்கு ஆவியான கொடுப்பாரு. அப்படி உங்களுக்கு கிடைச்சிருக்கா? எங்க கிடைச்சிருந்தங்க? கிடைச்சிருந்தா நல்லா இருப்பேனே. என் காசெல்லாம் போச்சு, என் படம் எல்லாம் போச்சு, யாரு தெரியாம ஏமாத்திட்டு போயிட்டான். நீங்கள் ஆவியானவர் சார்ந்துருங்க. அல்லேலூயா. சில மிஸ்டேக் பண்ணிடுறோம், மனுஷன் தானே, சில மிஸ்டேக் பண்ணிடுறோம். ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா, நான் இனி மாறிட்டு ஏமாந்து போகாதபடிக்கு எனக்கு வெளிப்பாட்டை தாங்கப்பா. இவன் எப்படிப்பட்டவன், யாரு அப்படின்ற எனக்கு உதவி செய்யுங்கன்னா ஆவியான வெளிப்படுத்துவாரு. இங்க எவ்வளவு வித்தேன்னு சொல்றாரு கரெக்டா, நீ ஏமாத்திருக்கன்னு சொல்றாரு கரெக்டா. இவன் அப்பமாவது ஆமா இவ்வளவு ஏமாத்திர மன்னிச்சிருக்க சொன்னா மன்னிச்சிருப்பாரு. இல்ல நீ இவ்வளவு வித்தன்னு கேட்க, இவ்வளவு வித்த அப்படின்னு இன்னும் என்ன பண்ற? அதை பொய்ய உறுதிப்படுத்துற. நான் தான் கூட கேட்கறேன்ல, ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆண்டவர் கேட்கிறாரு, என்ன பண்ணிருக்கணும்? ஆமா நான் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன், தேவை வச்சு, தப்பு இல்லை. ஆனா இவ்வளவுதான் வித்தேன்னு தேவ சமூகத்துல துணிச்சுடா என்ன கண்டுபிடிச்சிட முடியும்னு சொல்லி பொய் சொல்ற பாத்தியா, அங்கதான் பிரச்சனை ஆகுது. இங்கதான் இஸ்ரவேல் ஜனங்கள் கூட அந்த எரியோ கோட்டையை உடைச்ச பிறகு அங்க என்ன பண்ணுவான், அங்க பாபுலோன் நேர்த்தியான ஒரு சால்வையும் ஒரு பொன் பாத்திரத்தை எடுத்து ஒளிச்சு வச்சிருவான். ஒழிச்சு வச்சு அடுத்து ஆய்ப்பட்டு போகும்போது 36 பேர் இறந்து போயிடுவாங்க. அப்ப எல்லாரும் அழுவாங்க. யோசுவெல்லாம் போட்டு அழுவாரு. ஐயோ நான் இப்படி எங்க 36 பேர் சாகட கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லுவாரு. உனக்குள்ள தீட்டு இருக்கு, நான் அங்க எடுக்க வேணாம்னு சொன்னேன். அது எரிகோ கோட்டையில் இருக்க ஜனங்கள்லாம் பாவமான ஜனங்கள், அங்க பொருள் எல்லாமே எடுக்க வேணாம், எல்லாரும் ஆலயத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துன்னு சொன்னேன். நீ ஆலயத்துக்கு கொண்டு சேர்க்காம சில பொருள் எடுத்து ஒழிச்சு வச்சு தீட்டாக்கிட்டு அதை நீ என்ன பண்ணு, தீட்டை எடுத்து அப்பதான் உனக்கு என்ன பண்ணும்,
உனக்கு நன்மை கிடைக்க சொல்லும்போது சொல்றாரு, எப்ப நம்ம கூட தீட்டு இருக்குது, யாரா வந்து நம்ம ஆலயத்துக்கு போக வேண்டிய பொருளை எடுத்து ஆலயத்துக்கு கொண்டு கொடுக்காம, சர்ச்சுக்கு சேர வேண்டிய பொருள் சர்ச்சுக்கு கொடுக்காம நீங்க வீட்டுல வச்சிருக்கீங்க, அதை எடுத்து கொடுத்துருங்கன்னு சொல்லும் போது ஆக என்ன பண்ணிருக்கணும், உஷாரா வந்திருக்கலாம், தப்பிச்சிருப்பான். ஆண்டு ஒவ்வொரு கோத்திரம் அனுப்புறாரு, 12 கோத்திரம் கரெக்டா என்ன பண்ற, யூதா கோத்திரம் வந்து மாட்டிக்குது. அதுல கரெக்டா ஆக வம்சம் வருது. வம்சம் வரும்போது சொல்லிக்கலாம், ஐயா மனுஷன் நான் தான் தூணு கத்திருக்கலாம்ல, கத்தல. கடைசியை வந்து பிடிக்கும் போது ஆமா தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றாரு. அப்ப ஆண்டவருக்கு முன்னாடி தப்பு பண்றது இயல்புதான், ஆனா தப்பு பண்ணிட்டு தப்பு இல்ல அப்படி சாதிச்சவங்களுக்கு தேவனுக்கு பிடிக்காது. தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க இனி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே, இல்ல நான் தப்பு பண்ணிட்டேன் நான் இதை செய்வேன் என்னன்றீங்க அப்படின்னா தேவனுக்கு பிடிக்காது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் மன்னிப்பு கேட்கும் போது தேவன் என்ன பண்றார், இறங்குகிறார். இந்த இடத்துல இவங்க மன்னிப்பு கேட்காம நேரடியா வந்து இவங்க எல்லாம் காசை கொடுத்துட்டு இவ்வளவுதான் வித்தேன்னு சொல்லும் போது அனனியாவும் சப்ராவும் பார்த்தீங்கன்னா அங்க தேவ சமூகத்துல 2 பேர் செத்து போயிடுறாங்க. அப்போ தேவ ஆவியார் உங்களுக்கு இருக்கும்போது உங்களுக்கு ஞானத்தை மாத்திரமில்ல, எப்படிப்பட்ட ஜனங்கள் என்ற ஒரு வெளிப்பாட்டி தேவன் உங்களுக்கு கொடுக்கிறாரு. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் சொன்ன முதல்ல ஃபர்ஸ்ட் தைரியத்தை கொடுக்கிறார், இப்பொழுது வெளிப்பாட்டு தருகிறார். யார் எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்ட கேரக்டர் இருக்கிறவன், இவன் நம்பலாமா நம்ப கூடாதா, இவன் பொய் சொல்றான் உண்மை சொல்றானா, இதெல்லாத்தையும் நமக்கு சொல்லி கொடுக்கிறவர் ஆவியானவர். அல்லேலூயா. அப்ப ஆவியானவரை சார்ந்து கொண்டே அது உங்களுக்கு கிடைக்கும். மூன்றாவது நமக்கு பலன்ல ஞானத்தையும் கொடுக்கிற ஆவியானவர். அப்போஸ்தலர் 6:10 அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. அல்லேலூயா. அவங்க பேசின ஸ்தேவான் அங்க பேசுறாரு. ஸ்தேவான் தைரியமா பேசுறத அது வல்லமை நிறைந்தவனாய் 8ல பாத்தீங்கன்னா 6:8 ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமை நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஆமென். அப்ப சொல்றாங்க, இவன் பேசின ஞானத்தையும் ஆவி எதிர்த்து நிற்க அவரால் கூடாமற் போயிற்று. ஏற்கனவே மூப்பர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், பெரிய பெரிய ஞானவான்கள், பெரிய பெரிய புத்திசாலிகள், அறிவாளிகள், பெரிய பெரிய மூப்பர்களா நிக்கிறாங்க. இவங்களுக்கு முன்னாடி இவ பேசுற ஞானத்தை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க, ஒண்ணும் பேச முடியல. இதுக்கு இவங்க யாருன்னா சாதாரண பந்தி விசாரிப்புக்காரங்க. இவங்க எடுக்கும்போது எப்படி எடுத்தாங்க, இந்த வந்து பந்தி விசாரிக்கு சாம்பார் ஊத்துறதுக்கும் சாப்பாடு போடுறதுக்கும் இப்படி எடுத்தாங்க இவங்க எல்லாரையுமே. ஆனா அதுல இருந்து இவர் என்ன பண்றாரு, விசேஷ ஆவியினால இவருக்கு ஞானம் கிடைச்சு இவன் பேசுற ஞானத்தை எதிர்த்து நிற்க முடியாதுக்கு மாத்தினார். அப்ப தேவன் யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்த முடியும். ஆமென். அல்லேலூயா. நீங்க சாம்பார் செய்றீங்களா, ரசம் செய்றீங்களா, ஒரு தேவன் பயன்படுத்துவார். நீங்க வீட்டு வேலைக்கு போறீங்களா, ஒரு வீட்டு வேலைக்கு போறீங்களா, அவனும் பயன்படுத்துவார். நீங்க ஆண்டவருக்கு எவ்வளவு மோசமான வேலையோ எவ்வளவு உயர்ந்த வேலையெல்லாம் ஆண்டுக்கு இது பெரிய விஷயம் இல்லை. ஒரு அம்மா அப்பாவுக்கு ஒரு பெரிய பையன் வந்து பெரிய வேலை இருக்கலாம், சின்ன பையன் சாதாரண வேலை இருக்கலாம். அவங்க அம்மா அப்பாவுக்கு 2 பசங்க ஒண்ணுதான். அல்லேலூயா. இவன் பெருசா படிச்சா ரொம்பவும், கம்மியா படிச்சா கம்மியாவும் இல்லை, ஒரே மாதிரி நேசிக்கிறார் 2 பேரையுமே. அப்போ ஆண்டவர் உங்க எல்லாரையும் நேசிக்கிறாரு. நீங்க என்ன படிப்பறிவு இல்லை, சாதாரண பந்தி விசாரிப்பு காரணா இருந்த இந்த பிலிப்பிய தேவன் எடுத்து பண்றாரு, பயன்படுத்துறாரு. மீன் பிடிக்கிற பேதுரு எடுத்து பயன்படுத்துறாரு. இங்க பாத்தீங்கன்னா சாதாரண மக்களை கூட தேவன் எடுத்து பயன்படுத்த காரணம் என்னன்னா அவங்களுக்கு மேல தாகம், ஆவியானவர் மேல இருக்கிற வாஞ்ச, நீ எப்படியா தேவனை உயர்த்தணும் என்ற விருப்பம். இது யாருக்கு வாஞ்ச இருக்கோ, விருப்பம் இருக்கோ, கிறிஸ்து எனக்குள்ள வாழ்றாரு, நான் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும், கர்த்தருக்காக அதிசயங்களை செய்ய வேண்டும் யார் உள்ள வாஞ்ச இருக்கோ, விருப்பம் இருக்கோ, அவர்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்கிறாரு. அல்லேலூயா. அப்ப யாரை தேவன் பயன்படுத்துவார்னா, படிச்சவனையோ இல்ல போய் அழகு இருக்கிறவனையோ திறமசாலியோ தேவனுக்கு தேவையில்லை. தேவனுக்கு தேவையானவர் கீழ்ப்படிந்தவர்கள். அல்லேலூயா. தாகம் உள்ளவர்கள் போட்டிருக்கல, தாகம் உள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுகிற தேவன். யாருக்கு தாகம் இருக்கோ, யாரு விருப்பம் இருக்கோ, நான் இந்த பிரச்சனை வெளியே வரணும், இல்ல நான் இந்த ப்ராப்ளத்துல இருந்து இதை கெட்ட வெளியே வரணும், உதவி செய்யுங்க யார் தாகத்தை கேட்கிறீங்களோ அவர்களுக்கு உதவி செய்வார்.
அல்லேலூயா. இந்த பிரச்சனை, இந்த போராட்டத்தை விடுதலை அடையணும்னு கேட்கிறீங்களோ, யாருக்கு விருப்பம் இருக்கோ அவர்களுக்கு தேவன் உதவி செய்கிறார். ஆமென். இத படிச்சவன், பணக்காரன், ஏழை அப்படியெல்லாம் ஆண்டு பார்க்கறதுல அவருக்கு வேண்டியது இவனுக்கு என்ன தாகம் இருக்கா, விருப்பம் இருக்கா, விரும்புறானா, என் மேல் தாகம் இருக்கா, என் மேல் பாசமா இருக்கிறானா, என் மேல் அன்பா இருக்கானா. அல்லேலூயா. நான் உனக்கு வரங்களை கொடுத்தா, இவனுக்கு கிருபையை கொடுத்தா இவன் மிஸ்யூஸ் பண்ண மாட்டானா, இவனுக்கு பணத்தை கொடுத்தா அந்த பணத்தை மிஸ்யூஸ் பண்ண மாட்டானா. சில விஷயங்கள் சில பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு சில விஷயங்களை கொடுக்க பயப்படுவாங்க. ஒரு 4 வயசு 5 வயசு குழந்தை கையில கத்தி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா? என் பையன் என்னவா கத்தி விளையாடுறான் பாரு அப்படி சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. இல்ல வேற ஏதாவது பொருள் கடைக்கு போகும்போது அவன் என்ன கேட்கறான், கடைக்கு போன சால்ட் ஒன்று கேட்கறான், அவங்க கூட 500 எடுத்து கொடுப்பீங்களா? 500 வச்சுக்கப்பா. கொடுக்க மாட்டோம். நமக்கு தெரியுது இவன் என்ன பண்ணுவான், இந்த காசை ஏமாந்துருவான், இல்ல மிஸ்யூஸ் பண்ண தெரியும். அப்பொழுது அதே மாதிரிதான் உங்களை ஆண்டு ஆஸ்வதிக்கணும் அப்படின்னா நீங்கள் அதற்கு அதை ஒழுங்கா வச்சு காப்பாத்துவீங்களான்னு பாக்குறாரு. அல்லேலூயா. ஏன் பாக்குறாருன்னா அதுவே உங்களுக்கு பிரச்சனையா ஆறக்கூடாது. நான் கொடுக்கிறதே உங்களுக்கு என்ன பண்ணுது, பிரச்சனையாய் மாறக்கூடாது. அந்த இடத்துக்கு நாம் வரும்போது நிச்சயமாகவே கர்த்தர் எல்லாரையும் ஆஸ்வதிக்கிறாரு, விரும்புகிறார். அல்லேலூயா. சில ஆசீர்வாதம் சில மக்களுக்கு வருவதில்லைன்னா அந்த ஆசீர்வாதமே இவங்களுக்கு தடையாயிடுமோன்னு சில நேரம் பயப்படுறார். நம்மளும் சில பிள்ளைகளுக்கு என்ன பண்ண மாட்டோம், சிலதை கொடுக்க மாட்டோம், சில செய்ய மாட்டோம், சில இடத்துக்கு கூட்டு போக மாட்டோம். சில இடத்துக்கு கூட்டு போவோமா? கூட்டு போக மாட்டோம். சில ஹாஸ்பிட்டல் போறோம், முக்கியமான பாக்குறோம், ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு ஒருத்தருக்கு, அவர் பார்க்க போறோம்னா கூட்டு போவோமா? ஏன்? பிள்ளை பார்த்து பயந்துருன்னு. அப்போ சில விஷயங்களை நம்ம என்ன பண்றோம், ஞானமா என்ன பண்றோம், செய்கிறோம். அப்போ அந்த ஞானத்தை கொடுக்கிற ஆவியானவர் நமக்கும் ஆவியானை சார்ந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ண, அந்த ஞானத்தை உங்களுக்கு என்ன பண்ண ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஞானத்தை கொடுக்க. ஞானம் இருக்கா? பக்கத்துக்கு ஞானம் இருக்கா? ஞானம் இருக்கா கேளுங்க. புத்தி இருக்கு கேளுங்க. புத்தி இருக்காயா? மூளை இருக்கா? அறிவு இருக்கா? இல்லைன்னா பரவாயில்ல, ஆண்டு கொடுக்கிறாரு. அல்லேலூயா. அது சொல்றேன் பக்கத்துல, ஆண்டு கொடுக்கிறாரு, கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. யாருக்கும் மூளை இல்லைன்னு எல்லாருக்கும் மூளை இருக்கு. அல்லேலூயா. கவலைப்படாதீங்க. தேவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் கொடுக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, புறஜாதிகள் மேல் என்ன பண்றாரு, அபிஷேகத்தை வர்ஷிக்க செய்தார். இங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 10:3 பார்க்கலாம். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரதியட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தருபங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்தெட்டிருக்கிறது. இங்கதான் இவ்வளவு நாள் ஆவியானவரும் தேவனுடைய காரியங்கள் எல்லாமே யூத ஜனங்களை தாண்டி வெளியே போல. யூத ஜனங்களுக்கு எல்லாம் வந்தார். ஒரு மகள் கூட வந்து, ஆண்டவரே என் பிள்ளை வந்து இது மாதிரி இருக்கிற உடம்பு சரியில்லை போது, நான் வந்து யாருக்கு வந்தேன், இஸ்ரவேல் ஜனங்களை தான் வந்தேன் அப்படின்னு வரும்போது, ஆண்டவரே மேலிருந்து கீழ் விழுகிற அந்த அந்த அப்போ வந்து பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கலோட கீழ் விழுமே, அது கிடைக்குமே அப்படின்னு கெஞ்சுறாங்க. அப்ப தன்னை நாயின்னு சொன்னா கூட அதை ஏத்துக்கிட்டு சொல்றாங்க. அப்போ புறஜாதிகளுக்கு ஆண்டவர் வரல, நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் இப்பொழுது ஆவியன் வந்த பிறகு இங்க முதலாக ஒருத்தர் மேல, புறஜாதி மக்கள் மேல இப்பதான் இறங்குது. அல்லேலூயா. இது வரல அப்படின்னா நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம், அபிஷேகம் கிடைச்சிருக்காது. கொர்நேலியு மனுஷன் என்ன பண்றாரு, ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. அப்பொழுது தேவன் நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஆமா. 12வது வசனம் பாத்தீங்கன்னா, தேவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டு அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமா. எப்படி இருக்கான் பாருங்க, எப்படி செலவு பண்றா பாருங்க அவரை. அவன் தேவ பக்தி உள்ளவன். எப்படி உள்ளவன்? தேவ பக்தி. தேவபக்தி நமக்கு இருக்கணும் கண்டிப்பா. ஓகே, தேவபக்தி உள்ளவன். அதுக்கப்புறம் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவன். ரெண்டாம் அடையாளம் அவனுக்கு தேவனுக்கு
பயந்தவன். சரிங்களா? அதுக்கப்புறம் ஜனங்களுக்கு ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எப்போ இவன் புறஜாதி, இவன் ஆண்டவர் பிள்ளை இல்ல, புறஜா ஜனங்கள்ல இருந்து எப்போ ஜெபம் பண்ணி கொண்டு எப்படி ஆண்டவர் பத்தி அறிஞ்சு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அப்போ 4ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, அவன் உற்று பார்த்து பயந்து ஆண்டவர் என்ன என்றான், அப்பொழுது உன் ஜெபங்களும் என்னெல்லாம் தேவ சமூகத்துல போய் சேரும்னு பாருங்க. நீங்கள் எவ்வளோ தாளந்து உள்ளவரா இருந்தாலும் என்னதான் செய்தாலும் என்ன தேவங்கிட்ட போகும் பாருங்க. என்னன்னா இங்க உங்க ஜபங்களும் உங்கள் தர்மங்களும். அப்ப தேவ சமூகம் என்ன எட்டுச்சுன்னா உங்களுடைய ஜபம். ரெண்டாவது என்ன தர்மம்? அது கொடுக்கிறது. அல்லேலூயா. தர்மம் தலை காக்கும். அப்போ நம்முடைய ஜபங்களும் தர்மங்களும் ரெண்டுமே எங்கதான் போகுது? இவன் நிறைய மனுஷன் பண்றான், அதெல்லாம் தேவ பக்தி எல்லாம் இருக்குது, பயந்தெல்லாம். ஆனால் இவர் தேவங்கிட்ட போகும்போது இவ ஜபங்களும் நீங்க கொடுக்கறதும் ஜெபிக்கிறதா தேவன் சமூகம் நினைப்பூட்டுமா. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? ஜெபிக்கணும். ரெண்டாவது கொடுக்கணும். ரெண்டுமே முக்கியம். இது முக்கியம், கொடுக்கறதும் ஜெபம் முக்கியம். ரெண்டுமே என்ன செய்யறாரு. ஓகே, செய்துட்டு அப்படியே நீங்க 4:19 வந்துருங்க. 19. பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள். ஆவியானவர் சொல்றாரு. அப்ப ஆவியானவர் உங்களை அவங்களோட பேசுவார். ஆமென். பேசி இது நடக்க போகுது, நடக்குது விஷயத்தை உங்களுக்கு சொல்றாரு. ஆவியானவர் பேசுவாரா? பேசுவாரு. நம்ம கேட்டிருக்கோமா? கேட்கல. பேசுவாரு, நம்ம கேட்கல. அப்ப என்ன பிரச்சனை? நம்ம காதுல ஏதோ பிரச்சனை அர்த்தம். ஒரு பேசுற கேட்கணும் அர்த்தம். என்னாச்சோ? அப்போ நம்ம கிட்ட ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. தேவன் பேசுகிறாரு. அது பேதுரு ரொம்ப கிளியரா இருக்கிறாரு. தேவ சமூகத்துல அதுங்கிற ஜெபம் பண்ணி அது வேதத்தை வாசிச்சு அதுங்க தியானம் பண்ணி இருக்கிற பேதுரு இங்க முன்னாடி பாத்தீங்கன்னா ஜெபம் பண்ணி இருப்பாரு, தியானம் பண்ணி இருப்பாரு மேல் வீட்டுல. அப்பொழுதுதான் ஆண்டவர் பேசுறார். அப்போ தேவனோடு யார் நடக்கிறாங்களோ, தேவனோடு யார் பேசுறாங்களோ, தேவனோடு யாரால உருவச்சுக்கிறாங்களோ அவர்களுக்கு ஆவியானவர் பேசுறது தெளிவா கேட்கும். இப்படி பண்ண நம்ம வராங்கப்பா, இப்படி நடக்க வேண்டிய விஷயங்களை, நடக்க போகிற காரியங்களை இதெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம்? ஆண்டவர் வெளிப்படுத்துவாராம். டிஜிஎஸ் ஐயா ஊழியத்துக்கு வெளியே போகும்போது சொல்லுவாங்க, அவருடைய புத்தகத்துல போட்டிருக்கு. சொல்லிட்டு வருவாரா, நான் ஒரு வாரம் இருக்க மாட்டேன், நான் வெளியூருக்கு ஊழியத்துக்கு போறேன், திங்கட்கிழமை 10 மணிக்கு இந்த நபர் வருவாரு. அந்த நபர் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாரு, இப்படி இருப்பாரு. அவர் வந்தார்னா இந்த கவரை கொடுத்துரு அவர்கிட்ட. செவ்வாய்க்கிழமை ஒரு 12 மணிக்கு பச்சை கலர் ட்ரெஸ்ஸும் மஞ்சள் கலர் ட்ரெஸ் ஒருத்தர் வருவாரு. இந்த பச்சை கலர் ட்ரெஸ்ஸுக்கு வந்தா அவனை அமுச்சு விட்டுரு, மஞ்சள் கலர் ட்ரெஸ் மட்டும் உள்ள உட்கார வச்சுட்டு அவனுக்கு இந்த கவரை கொடுத்துரு. இப்படி ஒவ்வொரு நாள் யார் வராங்க, எதுக்காக வராங்க. அப்புறம் புதன்கிழமை வருவாரு, அவருக்கு தேவை, அவருடைய லெட்டர் வாங்கி உள்ள வச்சிரு அப்படின்னு. ஒரு வாரம் நடக்கிற எல்லா நிகழ்ச்சியிலையும் முன்னாடியே ஜபத்துல என்ன கலரு, எப்படி இருப்பாரு, என்ன தரணும், எதுக்காக தரணும், இவர் வருவாரு, காசுக்கு வருவாரு, ரொம்ப ஏழையான ஊழியக்காரரு, அவருக்கு 1000 ரூபாய் நீ கொடுத்துரு அப்படின்னு. இவர் வருவாரு, இவர் என்ன பண்ண, உள்ளே சேர்க்காத, என்ன பண்ற, நல்ல மாதிரி வருவான், இவன் பயங்கரமான கேட்டி அப்படியே வாசல்லையே பேசி அப்படியே அமைச்சிரு அப்படின்னு அனுப்பி வரான். அவர் சொல்ற மாதிரியே அவர் கூட இருந்தவர் சொல்றாரு. அவர் சொல்ற மாதிரியே கரெக்டா 10 மணிக்கு அதே மாதிரி பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு வருவாரு, அதே கவர் கொடுப்பாரு, அதே அடுத்த நாள் வருவாரு, அடுத்த இது வருவாரு. இப்படி 7 நாள் ஷெட்யூல முன்னாடியே சொல்லிட்டு போயிடுவாராம். கரெக்டா அதே மாதிரி வருவாங்களாம். அப்ப ஆவி உங்களுக்கு வரும்போது யார் வருவான், யார் போவான்? இருக்கு திருநா யார வருவான்? இதுதான் நல்லா இருக்குமே. எதுக்கு? என்னைக்கு கடைக்காரன் வருவான், கடைக்காரன் வந்தா ஓடிடலாம்,
இந்த கடைக்காரர் வந்தா இந்த எஸ்கேப் ஆயிரலாம், நம்ம அப்ப அதுக்கு தர மாட்டாரு. ஆண்டு நல்லது கொடுத்தா கூட, ஆண்டவரே எனக்கு வெளிப்பாட்டை தாங்க, இவன் 7 மணிக்கு வந்தான்னா நான் 6:30 மணிக்கு வீட்டை காலி பண்ணிட்டு திருப்பி எப்ப வர போனோம், அப்ப வீட்டு வர உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்படி அல்ல, அதுக்கு கடைக்காரன் தப்பிச்சுக்காக இல்ல, உங்களுக்கு உதவி செய்வதற்காக, நீங்க பலப்படுத்துவதற்காக, உங்களுக்கு நன்மைக்காக தேவன் தருகிறார். அல்லேலூயா. இங்க பேதுருக்கு சொல்றாரு. அதுக்கப்புறம் அடுத்து படிக்கலாமா? 19 எடுத்துட்டீங்களா? இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் நீ அவர்களுடைய இறங்கி சந்தேகம் போயிடுப்பா சொல்லிடுறாரு. 43 படிக்கலாம். 43. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தையை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆமென். யாரு இறங்குவார்னா, வசனத்தை யாரு கேட்கிறாங்களோ அவங்க மேல ஆவியானவர் இறங்குவாரு. அல்லேலூயா. வசனத்தை பார்க்க சொல்லு. வசனத்தை யார் வசனத்தை கேட்கிறாங்களோ அவங்க மேல ஆவி இறங்குவார். அல்லேலூயா. சர்ச்சில் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஏதோ இப்ப முடிப்பாரு, வீட்டு எப்போ சிக்கன் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம், இல்லை என்ன அடுத்து எங்க போகலாம், அதெல்லாம் இப்ப அப்படி யோசிக்கணும் இல்ல. வசனத்தை நீங்க கேட்கும் போதே இது எனக்காக பேசுறாரு. அல்லேலூயா. ஏன்னா வார்த்தையை வைத்தான் ஆவியான கிரியை செய்ய முடியும். உங்களுள்ள வார்த்தை இல்லாம சொன்ன பாத்தீங்களா, உங்களுள்ள அரிசி இருந்தாதான் ஆவியானவராக தண்ணீர் வந்து அரிசி என்ன பண்ண முடியும், அதை சாதமா சாப்பாட மாத்த முடியும். ஏன் சபையில் உட்கார்ந்து வசனத்தை கேட்டால்தான், கேட்கிற வார்த்தை எடுத்துதான் ஆவியான பயன்படுத்த முடியும். அவருக்கு ஒரு சோர்ஸ் தேவை உங்களுக்குள்ள எடுத்து பயன்படுத்துவதற்கு. அப்போ உங்களுக்குள்ள ஆவியானவர் வசனத்தை என்ன பண்ண, கேட்டவர் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். வசனத்தை கேட்காதவங்க மேல இறங்கல. அப்ப வசனத்தை எப்படி கேட்கணும், ரொம்ப ஆண்டு பாக்குறாரு யார் வசனத்தை உண்மையா கேட்கிறாங்க, யார் வசனத்தை உண்மையா தியானம். ஒருவேளை இப்போது கேட்டு நடக்காம இருக்கலாம், ஆனா உள்ள போன வசனத்தை வைத்துக்கொண்டு ஆண்டு வீட்டுக்கு போய் கிரியை செய்வார். அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு என்ன தேவையோ அதெல்லாம் ஒவ்வொரு நாட்களும் நடக்க வேண்டிய விஷயத்தை ஒவ்வொரு நாட்களும் உங்களை என்ன பண்ண செய்வார். அல்லேலூயா. ஒரு 10 கிலோ அரிசி வாங்கிட்டு போய் இங்க வச்சிங்கன்னா, ஒரு 10 கிலோ அரிசி வாங்கிட்டு போயிருங்க வீட்டுக்கு. இன்னைக்கே 10 கிலோ அரிசியை போய் செய்ய போவீங்க, என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் போடுவீங்க, சோகம் கொஞ்சம் போடுவீங்க, புதன் வரிசை போடுவீங்க. அதே மாதிரி வசனத்துக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா, இந்த திங்கட்கிழமைக்கு என்ன தேவையோ அதை எடுத்து ஆவியானவர்களுக்கு பயன்படுத்துவார். செவ்வாய்க்கிழமைக்கு தேவையானதே உள்ள இருக்கும், அதை எடுத்து உங்களுக்கு உதவி செய்வார். புதன்கிழமைக்கு வேண்டியதை எடுத்து இப்படி ஒவ்வொரு நாட்களுக்கு வேண்டியது உங்களுக்குள்ள இருக்குது, அதை எடுத்து தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுவார். உள்ளே வசனமே போகல அப்படின்னா எதிர்த்து காட்டுவாரு, பச்சை தண்ணி குடிச்சிட்டு என்ன பண்ணும், படுத்துக்க வேண்டியதான். பச்சனை குடிச்சிட்டு படுத்துக்க வேண்டியதான், சாப்பாடு கிடைக்காது. அப்போ வசனத்தை யார் கேட்கிறாங்களோ அவங்க மேல் ஆவியானவர் இறங்கி வந்து அங்க என்ன பண்ணும், உங்களுக்கு வசன கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். விதைய போட்டிருக்கீங்க, விதைய போட்ட பிறகு தண்ணி ஊத்தும் போது விதை என்ன பண்ணுது, வளருது. விதைய போலனா வளராது. அப்ப விதையாகி இந்த வேத வசனத்தை நீங்க கேட்கும் போதுதான் அப்பொழுது ஆவியானவர் எந்த சமயத்தில் வேணுமோ அப்பொழுது அதுக்கு வேண்டிய தண்ணீரை நீர் பாய்ச்சி அப்போது உங்களுக்கு விளைய செய்வார். அப்ப வசனத்தை எப்படி கேட்கணும், எப்படி கேட்கணும், ரொம்ப ஆர்வத்தோடு காதை கொடுத்து கேட்கணும். இல்லையா? அப்புறம் வேற உன்னிப்பா, அப்புறம் பேசுறாரா கவனமா ஆர்வமா நல்ல விருப்பமா கேட்கணும். இப்படி கேட்கும் போது ஆவி இறங்கி வராரா. ஓகே, அடுத்தது அவர்கள் 45 பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாலும் ஞானஸ்நானம் எடுத்துக்கணும் அப்படின்றார். ஓகே, பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார். புறஜாதிக்கு மேல இப்போதான் முதல்ல படுத்து வருது. அல்லேலூயா.
அப்ப ஆவியானவரை சார்ந்து கொள்ளும் போது நான் எவ்வளவு நன்மை கிடைக்குது பாத்தீங்களா? நமக்கு ஞானத்தை கொடுக்குற ஆவியானவர் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் வெளிப்பாட்டை கொடுக்குற ஆவியானவர் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் பலத்தை கொடுக்குற ஆவியானவர் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் தைரியத்தை கொடுக்குற ஆவியானவர் இருக்கிறார். இதெல்லாம் ஆவியானவர் நம்ம கொடுக்கிறார். அல்லேலூயா. ரொம்ப வருஷம் என்ன பண்ணுது, இது அதோட இது இல்லாமே தான் இருந்துச்சு. 1906 நினைக்கிறேன், ஒரு 6ல ஆமா 1906ல லாஸ் ஏஞ்சல்ஸ்ல அசுசா என்ற ஸ்ட்ரீட்ல மீண்டும் என்ன பண்ணுது, ஒரு கிட்ட 6ல இருந்து 15 வரைக்கும், இல்லைங்களா, 15 வரைக்கும் தேவ ஆவியன் மீண்டுமாக எப்படி பெந்தகோஸ்து நாள்ல வந்த மாதிரி மீண்டுமாக அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல அசுசா ஸ்ட்ரீட்ல 1906ல இருந்து 15 வரைக்கும் மீண்டுமாக ஆவியன் இறங்கி வந்து இதே மாதிரி அற்புதம் இதே மாதிரி பேச ஆரம்பிச்சு. அதுவும் யாரும் பேசல. நிறைய ரோமன் சர்ச்சு நிறைய இருக்கும், பெந்தகோஸ் சர்ச் இல்லை. அங்கதான் பெந்தகோஸ்டைய ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பமாகுது. பெண்டகாஸ்டல் மூவ்மெண்ட் ஆரம்பமாகி உலகத்துல அதே சபை உள்ள என்ன பண்ணுது, ஒரு ஆர்கனைசேஷன் பெண்டகாஸ்ட் என்ன மாறுது. எப்படின்னா ஆவியானவர் வரும்போது. அல்லேலூயா. பாத்தீங்கன்னா அந்த வருஷத்துல இருந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 120 வருஷம் இருக்கும். 120 வருஷத்துல பெந்தகோஸ்து சபை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு காரணம்னா ஆவியானுடைய பிரசனம். அல்லேலூயா. எத்தனையோ ஏழைகள், படிப்பறிவு இல்லாதவர்கள், எத்தனையோ முடவர் நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க, எத்தனையோ கண் இல்லாதவங்க பார்வை அடைஞ்சிருக்காங்க, எத்தனையோ முடவர்கள் பேச முடியாத பேசியிருக்காங்க, எத்தனையோ காது கேட்காதவங்க கேட்டிருக்காங்க. நீங்க விரும்பணும். அல்லேலூயா. நீங்க விரும்பணும். நீங்க விரும்பாத ஒண்ணத்தை தேவன் எது வேணா பலவந்தமா உங்களுக்கு கொடுப்பது இல்ல. இது ஆவியான எனக்குள்ள வாங்கப்பா, இது பலப்படுத்துங்க ஆண்டவரே, ஞானத்தை கொடுங்க. நீங்க படிப்பதில் நீங்க ஸ்கூல் பார்க்கவே மழை கூட ஸ்கூல் பார்க்க ஒதுக்காதவா இருக்கலாம், ஆனா கூட நீ ஆவி வரும்போது உங்களுக்கு அசுர பலம் உங்களுக்கு என்ன கிடைக்கும். எல்லா பிரச்சனையும் தைரியமா நின்று சமாளிக்க கூடிய ஒரு கிருபியை. நான் படிக்கலையே, இது பேச தெரியாதே, இது எழுத தெரியாதே, இங்கிலீஷ் தெரியாதே அப்படின்னு பயப்பட தேவையில்லை. நீங்கள் ஆவென்று வந்தார்னா நீங்க எதையுமே சாதிக்கிற அளவுக்கு தேவங்களை மாற்றுவார். எனக்கு வேலை இல்லையே, சின்ன வயசுல இருந்து நான் என்ன பண்ண, ஒரு பயந்தகுழியா வாழ்ந்துட்டேன். சின்ன வயசுல நான் எடுத்து 4 பேர் மத்தியில் எனக்கு பேச தெரியாது, நான் ரொம்ப ஒரு ஷை டைப்பு. இப்படி இருந்தா கூட ஆவியர் உங்களுக்கு வரும்போது நீங்க தைரியசாலியாக 4 பேர் தைரியமா பேசுற அளவுக்கு மாறிடுவீங்க. அந்த குடும்பத்தில் எப்படி நடத்த தெரியலப்பா, ஒரே பிரச்சனையா இருக்குது, எப்படி பேசணும் தெரியல, எந்த சமயத்து எப்படி பேச தெரியல, உதவி செய்யுங்கப்பா, ஞான தாங்கப்பா சொல்லும் போது தேவன் கொடுக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ ஆவியன் வரும்போது பலத்தை, ஞானத்தை, அறிவை, தெளிவை, வெளிப்பாட்டை, நடக்கிற விஷயத்தை எல்லாவற்றையும் கொடுத்து தேவ உங்களுக்கு என்ன பலப்படுத்துகிறாரு. அல்லேலூயா. நீங்க எவ்வளவுதான் உங்களுக்குள்ள வேத வார்த்தைகள், எவ்வளவுதான் வசனத்தை நீங்க படித்தாலும் இந்த வேத வார்த்தையை எடுத்து உங்க வாழ்க்கையில ஆரோக்கியமையா கொடுப்பதற்கு ஆவியான ரொம்ப அவசியம். ஆமென். ஆவியான துணை இல்லாமல் உங்க வாழ்க்கை நீங்க வாழ முடியாது. நீங்க பரிசுத்தமாய் வாழ ஆசைப்பட்டால் கூட விரும்புறீங்க, ஆனா பரிசுத்தமாய் நீங்க விரும்ப ஆசைப்பட்டால் கூட ஆவியான துணை இல்லாமல் உங்களால என்ன பண்ணது முடியாது. ஆமென். நீங்க பரிசுத்தமான வாழ்க்கையை நீங்க விரும்பினாலும் கூட அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவ ஆவியானவர் உங்களுக்கு ஒத்தாசை செய்யணும். அவர் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும். அவர் உதவி செய்யாம உங்களை செய்ய முடியும். ஒருவேளை மனுஷத்துல நீங்க 2 நாள் 3 நாள் பண்ணிடலாம், ஆனா தொடர்ச்சியாய் நீங்க நிக்கணும் அப்படின்னா தேவனுடைய பலன் உங்களுக்கு அவசியம். ஒவ்வொரு நாளும் ஆவியானவரே துணை செய்யுங்க, ஆவியான ஹெல்ப் பண்ணுங்க, இது நடத்தணும்னு கேளுங்க, நிச்சயமா தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். இது எந்த சூழ்நிலையும் சரிதான், எவ்வளவு மோசமான சூழ்நிலை, இது விட முடியாத பாவமா சரிதான், விட முடியாத எந்த மோசமான பிரச்சனை சரிதான், எல்லாவற்றையும் மாற்ற தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது உதவி செய்கிறவர் ஆவியானவர். ஆமென். நீங்க ஆவியானவர் இருக்கிறாரு, நீங்க என்ன பண்ணணும், ஆண்டவரே வாங்க. எப்படி மரியல் இருக்கிறாங்க, மரியல் எப்படி கேட்டது, ஆண்டவரே வாங்கப்பா நீங்க வாங்கன்னு சொல்லணும். அப்போதான் ஆவி உங்களுள்ள வந்து கிரியை செய்வார். இருக்கிறாரு, உங்க அனுமதி இல்லாம செய்ய மாட்டார். நீங்க விருப்பம் நீங்க விரும்பணும், அப்போது கேட்பார். அல்லேலூயா. நீங்க கேட்கணும், என்ன பண்ணுது, கேட்கணும். கேட்டா நிச்சயம் என்ன உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க இன்னும் காலம் கெட்டு போகல, இன்னும் சில விஷயங்கள் விட முடியாத சில விஷயங்கள் இருக்குது, இன்னும் விட முடியாத சில ஆட்கள், இன்னும் நீங்க ஏமாந்து போகலாம், இன்னும் வாழ்க்கை தைரியம் இல்லாம இருக்கலாம், இன்னும் வாழ்க்கை தெளிவு இல்லாம இருக்கலாம், இன்னும் இது மேல வாழ்க்கை முடியுமா நினைக்கலாம். ஆனா எந்த சூழ்நிலையிலும், எந்த மோசமான சூழ்நிலையும், எந்த கடைசி நிமிடத்துல கூட தேவ ஆவியின் உதவி செய்து வாழ்க்கையை மாற்றி உங்க நன்மையை கொடுக்க அவர் போதுமுள்ளவராக, அவர் வல்லமே இருக்கு. அல்லேலூயா.
கடைசி நிமிஷத்துல கூட தேவனை காப்பாற்ற முடியும். ஆமென். நிச்சயமா உங்களை காப்பாத்துவாரு. ஆவியோடு சேர்ந்துருங்க, நிச்சயம் உங்க வாழ்க்கை ஆசமா இருக்கும். ஹல்லேலூயா. இல்ல யார் எழுந்திக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.